குட் ஆஃப்டர்நூன்ரா. சொல்லுங்க, என்ன இன்னைக்கு டவுட்டு? ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? ஓகே. ம், கொஷின் கேக்கிட்டா? ரிவைஸ் பண்ணீங்களா? டிஃபால்ட் வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. சரி, ஓகே, கேக்கிட்டா? வாட் இஸ் த ரிபேட் செக்ஷன்? 87A. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எவ்வளோ ரிபேட்டு, நியூவில் எவ்வளோ? ஓல்டில் 100% of tax payable whichever is lower, or இதில் நியூவில் 60,000 or 100% tax payable whichever is lower. Okay. இந்த சம்ஸ்லாம் ஆன்சர் வந்ததா? Did you guys try? இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் அப்புறம் அனுப்பிச்சுடுறேன். You guys check on that. ஓகேவா? இப்போ நம்ம சர்ச்சார்ஜில் ஞாபகம் இருக்கா? ம் ம் கேட்கலாமா? ஓகே. அண்டர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வாட் இஸ் த டாக்ஸ் ஸ்லாப்? ஓல்டு டாக்ஸ் ரெஜிமில் டாக்ஸ் ஸ்லாப்லாம் என்ன? அப் டு பிலோ 60 இயர்ஸ்னா யார் யாருக்கு இதெல்லாம்? இண்டிவிஜுவல், ஏஓபி, ஹெச்எஃப், பிஓஐ, ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ஸ் அண்ட் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட்ஸ்க்கு இல்லையா? நோ, நாட் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு தனி டாக்ஸ் ஸ்லாப். ஓகேவா? ஸோ யார் யாருக்கு? இண்டிவிஜுவல், ஹெச்எஃப், ஏஓபி, பிஓஐ அண்ட் நான் ரெசிடென்ட். ஓகேவா? அப் டு 2,50,000 எல்லாரும் சொல்லணும். நில் 5 lakhs 5%, 10 20%, about 20 lakhs na 30%. கரெக்டா? இன்னொன்று, this is below 60 years, 60 years to 8 years அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? சீனியர் சிட்டிசன்ஸ். டாக்ஸ் ஸ்லாப் என்ன? up to 3 lakhs நில்லு, 3 lakhs to 5 lakhs 5%, 5 to 10 lakhs 20%, about 10 lakhs 30%. கரெக்டா? வெரி குட். இப்போ சூப்பர் சீனியர் சிட்டிசன் up to 5 lakhs nil, 5 lakhs to 10 lakhs 20%, about 10 lakhs okay 30%. Okay va? In case of companies, what is the tax slab? Domestic company turnover of below or above up to 400 crores எவ்வளோ? 25%. அப்புறம் other companies na otherwise 30%. Foreign companies na 35%. In case of cooperative societies, what is the tax slab? Up to 10,000 nilla chara தெரியல, நீ தான் சொல்லணும். வாசுகி 12 ஓய் சொல்லணும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி பார்க்கக்கூடாது. டோட்டல் இன்கம் அப் டு 10,000. தப்பா இருந்தா இம்போஷன் 10 times. யோசிச்சு கூட சொல்லுங்க. சொல்லுங்க. டோட்டல் இன்கம் 5%. எதுலம்மா? எடு சீக்கிரம் make it fast. Fast.
என்ன 7 to 12? கோஆபரேட்டிவ் சொசைட்டி கம்பெனி முடிஞ்சிருச்சு. Ireva. Okay, come on. Cooperative society, what is the tax slab under old regime? Up to 10,000, 10%. Up to 10,000, 10%. Up to 10,000, 10%. 10,000 to 20,000. அப்புறம் above 30,000. என்ன அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க? About 20,000. சி எல்லாத்துக்கும் 5% தான் ஆரம்பிப்போம் கரெக்டா. பட் இன் கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 20% ஆரம்பிப்போம். இன் கேஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஸ்டார்டிங்கே 10% தான். இவனுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு இல்ல. கிளியரா நவ் ஃபர்ம்க்கு ஃபர்ம் எல்எல்பி tax slab under old tax regime 30%. ஸ்லாபாவா இல்ல உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. நெட்டா 30%. கரெக்டா? ஓகே. இப்போ சர்சார்ஜ் யாரெல்லாம் சொல்றீங்க? சர்சார்ஜ் மேக் இட் ஃபாஸ்ட். சீக்கிரம். சொல்லு. Up to 50 lakhs, nil. 50 lakhs to 1 crores, 10%. 1 crore lende 2 crore, up to 2 crore இல்ல எப்படி? Up to 2 crores. Very good. 15%. Your total income is about 2 crores. Correcta? That income includes special income. For that special income alone, evlo? For that special income alone, 15%. Correcta? Yes or no? On special income. இப்போ remaining income எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். Our total income is about 2 crores. அதில் special income இருக்கு. எவ்வளோ special income இருந்தாலும் அந்த special incomeக்கு 15%ன்றது surcharge. கரெக்டா? இப்போ special income இல்லாம remaining income எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த remaining incomeக்கான slab என்ன? Up to 2 crores அப்படின்னா 2 crore லந்து 5 crore வரைக்கும் இருக்கு அப்படின்னா 25% and remaining more than 5 crores இருக்கு அப்படின்னா 37%. So old tax regimeல highest tax rate எவ்வளோ? இந்த surchargeக்கான 37% தான். கரெக்டா? இந்த surcharge எது மேல levy பண்ணணும்? tax amount மேல. கரெக்டா? நம்ம இப்போ மேல சொன்னோம்ல tax slab up to 2.5 crores, sorry, up to 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhs, இதெல்லாம் தான் tax slab. இந்த tax slab போட்டு tax amount கண்டுபிடிச்சிடணும். இந்த tax amount மேல தான் இப்போ நம்ம சொன்ன surcharge calculate பண்ணணும். இந்த surcharge எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ஆட் பண்ணணும்? health and educational cess at 4% ஆட் பண்ணணும். என்னடா? See, what is special income னு நீங்க பார்க்கணும். ஸ்பெஷல் இன்கம்ல என்னென்ன செக்ஷன்ல வருது? 112A, 112, 111A. இது மூணு தான் ஸ்பெஷல் இன்கம். as well as இன்னொன்னு என்னது? நோ இதெல்லாம் கேபிட்டல் கெயினோட செக்ஷன். 11A, 112A, 112, 111A. சரியா? இது மூணும் கேபிட்டல் கெயின்ஸ்ல வர செக்ஷன்ஸ். ஸ்பெஷல் இன்கம்னு சொல்றது. இது இல்லாம டிவிடெண்ட் இன்கம் இஸ் ஆல்சோ a ஸ்பெஷல் இன்கம். இந்த இன்கம்லாம் உங்க இன்கம்ல இருக்கு அப்படின்னா இந்த இன்கம் மட்டும் டோட்டலா எவ்வளவுன்னு பாருங்க. டிவிடெண்ட் இன்கம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. 111A ஒரு 1,50,000 வந்திருக்கு. இதெல்லாம் மட்டும் இப்படி இருக்கிறத மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. உங்க டோட்டல் இன்கம் இஸ் up to 2 crores or above 2 crores. அந்த கணக்குல தான் நம்ம பார்ப்போம். up to 2 crores னா no division,
நெட்டா 15% above 2 crores இருக்கு. That includes a special income also. அப்படின்னும் போது தான் you have to divide what is special income, what is the remaining income. Clear-ஆ? ஓகேவா? Now, under new tax regime, what is the surcharge? 37% மட்டும் இல்ல. மத்தபடி இந்த up to 50 lakhs, 50 lakhs to 1 crore, 10%, 1 crore to 2 crores 15%, and above 2 crores என்றப்ப special income க்கு 15%, remaining income க்கு 15, 25, 37 மட்டும் வராது. Maximum 25 மட்டும் தான். Under new tax regime. Clear-ஆ? Clear-ஆ? And under new tax regime, what is the tax slab? Up to 4 crores, up to 4 lakhs, nil, 4 lakhs to 8 lakhs, 5%, 8 to 12 lakhs, 5% அப்புறம் 10, கரெக்டா? 4 4 ஆட் பண்ணிட்டு வரணும், அங்க 5 5 ஆட் பண்ணிட்டு வரணும், கரெக்டா? இங்க 4 up to 4 lakhs, 4 to 8, next 8 to 12, 12 to 16, 16 to 20, 20 to 24 and above 24, கரெக்டா? அங்க ஸ்லாப் என்ன? up to 4 lakhs nil, next 5%, 10%, 15%, 20%, 25% and ஓகேவா 30% வரைக்கும். What is the rebate பார்த்தோம்ல? 12,500, அங்க 60,000. எந்த அமௌண்ட் வரைக்கும் இருந்தா இந்த ரிபேட் வரும்? under new and old. 12 lakh மா ரிபேட் மட்டும் தான், ரிபேட் மட்டும். அது மார்ஜினல் ரிலீஃப் ஆன் ரிபேட். 12,70,000. If your total income is up to 12 lakhs means then rebate of 60,000 is applicable. Anga this is under new tax regime. Old tax regime la if your total income is up to 5 lakhs then no tax. That is rebate of 12,500 fully applicable. Clear-ஆ? 5 lakhs and 1 rupees இருந்தாலும் என்ன வரணும்? tax வரும். இந்த 12,500 அப்படியே பே பண்ணிட்டு plus 4% செஸ்ஸும் பே பண்ணணும். புரிஞ்சதில்ல? லாஜிக் புரியுதில்ல? ஓகேவா? இப்போ what is mean by marginal relief? marginal relief எப்போ கொடுப்போம்? Very good. See, we have a limit. In the 2 crores க்கு மேல போச்சுனா 15%, 25%. Up to 50 lakhs, there is no surcharge. 50 lakhs to 1 crore வரைக்கும்னா 10%. இந்த 1 crore விட ஒரு 1 லட்ச ரூபாய் ஜாஸ்தி போயிடுச்சு. 1 crore and 1 lakhs என்னோட total income வரும்போது if my total income is up to 1 crore நான் 10% தான் surcharge pay பண்ணியிருப்பேன். ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து என் டோட்டல் இன்கம்ல வந்துருச்சு. இப்போ நான் எவ்வளவு சர்சார்ஜ் பே பண்றேன்? 15% சர்சார்ஜ் பே பண்றேன் on my tax amount. கரெக்டா? இப்போ என்னோட இன்க்ரீஸ் இன் இன்கமே 1 lakhs தான். இந்த இன்க்ரீஸ் இன் இன்கத்தை விட என் டாக்ஸ் அதிகமா இருக்கான்னு பாரு. பிகாஸ் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் இன் 1 lakhs இன்கம் என்னோட டாக்ஸ் எவ்வளவு மாறுதுன்னு நீ பாரு. ஒருவேளை இந்த 1 lakhs நான் ஏர்ன் பண்ணல, என் டோட்டல் இன்கம்ல வரல அப்படின்னா நான் 10% சர்சார்ஜ் பே பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 1 lakhs எனக்கு சேர்ந்து வந்திருக்கு. கிளியரா? அதனால என்ன பண்றேன்? 15% டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள போயிட்டு என் டாக்ஸ் அமௌண்ட்டும் அதிகமாகுது ஒண்ணு, அது இல்லாம அதுக்கு மேல வர சர்சார்ஜும் அதிகமாகுது. கரெக்டா? அப்போ இந்த 1 lakh ஒருவேளை நான் ஏர்ன் பண்ணல, என்னோட டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகல அப்படின்னா என்ன நான் டாக்ஸ் பே பண்ணியிருப்பேன்? இந்த 1 lakh அப்படியே நான் டாக்ஸா பே பண்ணிடுறேன். I have earned 1 lakhs. I will pay the total amount as a tax. Then what is my tax amount? இதை நீ கம்பேர் பண்ணு. இது நம்ம அந்த 1 lakh இன்க்ரீஸ் இன் இன்கம் விட என்னோட டாக்ஸ் அமௌண்ட் அதிகமா வருதுன்னா தான் என்ன அப்ளிகபிள் ஆகும்? மார்ஜினல் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? கிளியரா? ஸோ அதுக்கான ஒர்க்கிங்ஸ்ல ஞாபகம் இருக்கா? இருக்கா? Then what is mean by surcharge? Surcharge means it is a additional charge. Correct? இப்போ இண்டிவிஜுவலுக்கு பார்த்துட்டோம். For companies what is a surcharge?
ம் ஃபாரின் கம்பெனிக்கு ம் ம் ஐ லிமிட் சொல்லணும். எப்போ 2%, எப்போ 5%? அப் டு 1 crore நில்லு. வெரி குட். 12%. ம் இதுல ஒரு டொமஸ்டிக் கம்பெனியா ஃபாரின் கம்பெனியா? டொமஸ்டிக் கம்பெனி. வெரி குட். ஃபாரின் கம்பெனிக்கு அப் டு 1 crores நில்லு. 1 crore to 10 crores 2%. வெரி குட். 7 ஃபாரின் கம்பெனிக்கு 5%. clear 5%. now what is the surcharge for cooperative society? அதே domestic, same as domestic company. 7%, 12%, up to 1 crore nil, 1 crore to 10 crores 7%, above 10 crores 12%. clear now what is the surcharge for a firm? 10 point 12.5 illa 12 what is the limit? எப்போ surcharge applicable ஆகும்? if the total income is more than 1 crore அப்படின்னா 12% is the surcharge. clear இப்போ நம்ம இன்னும் என்ன பார்க்கணும்னா ஒரு 2-3 டாக்ஸ் ஸ்லாப்ஸ் மட்டும் பார்க்கணும். ஓகேவா? அதை பார்த்துட்டு வில் சி அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டுடே. கிளியரா? இது முடிச்சிட்டோம் அப்படின்னா your basics are fully over. so by today our basics will be over as well as residential status அந்த சாப்டர் முடிச்சிருப்போம். salary முடிச்சிருப்போம். house property முடிச்சிட்டோம். then in couple of days in the weekல before பொங்கல் I'll complete PGPP and capital gains as well as income from other sources. okay va? now right some other special tax rates. special tax rates. இப்போ for an individual what is the section number under new tax regime? 115 BAC கரெக்டா? இந்த செக்ஷனுக்கு கீழே தான் ஃபார் இண்டிவிஜுவல் HUF இவங்களுக்குலாம் வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ல டாக்ஸ் ஸ்லாப் டிட்டர்மைன் பண்றோம். அண்டர் திஸ் செக்ஷன் 115 BB this section talks about tax on எழுதிக்கோங்க tax on winnings from lotteries, crossword puzzles, races, card games, etc. okay? tax on winning from lotteries, crossword puzzles, races, card games. மா இதெல்லாம் வந்து நம்மளோட டே டு டே ஹார்ட் ஒர்க்னால வர இன்கம்ஸா இல்லை நம்மளால லக்கியா ஃபார்ச்சூன்னால வர இன்கம்ஸா? ஃபார்ச்சூன்னால வருது. லாட்ரியில் வளருது, கிராஸ்வேர்ட் பசில்ஸு, ஹார்ஸ் ரேசஸில் வருது, கார்டில் சீட் விளையாண்டு வருது. இதுலலாம் வர இன்கம்ஸ் ஆர் ஆல் இப்போ இந்த பிக் பாஸ்ல வின் பண்ணுறது இல்லை இந்த சூப்பர் சிங்கரில் வின் பண்ணுறது சச் கைண்ட் ஆஃப் அது எல்லாமே இஸ் நாட் அ ரெகுலர் திங். கரெக்டா? ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, ஒரு கேம் விளாண்டு உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன்லேயோ இல்லை ஒரு கேம்லேயோ கலந்துட்டு வர இன்கம். எஸ்ஸா நோவா? அப்போ அதுக்கான டேக்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னா சேம் ஆஸ் ஃபர்ம்க்கு எவ்வளோ? ஃபர்ம்க்கு எவ்வளோ?
ஃபர்முக்கு எவ்வளோ 30%, சேமாக 30%. உனக்கு எவ்வளோ இப்போ பிக் பாஸில் நீங்கள் வின் பண்ணுறீங்க 50 lakhs வின் பண்ணுறீங்க ஓகேவா, இந்த 50 lakhsலேருந்து 30% டேக்ஸ் அப்படியே பிடிச்சிடுவாங்க, மீதி போகிறது தான் உன் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும். கிளியரா? இதே மாதிரி தான் போய் லாட்ரி வின் பண்ணுறீங்க 1 கோடி ரூபா அடிக்குது, 1 கோடி ரூபாயில் 30 லட்ச ரூபா பிடிச்சிடுவான், மீதி 70 லட்ச ரூபா தான் உனக்கு கொடுப்பான். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட், திஸ் இஸ் அண்டர் செக்ஷன் 115BB. ஓகேவா? 115BB. அண்ட் அடுத்து செக்ஷன் 115BBE. This section talks about deemed income under section 68 to 69D. இப்போ என்னன்னு பார்க்கலாம். இந்த 68 ல இருந்து 69D வரைக்கும் இருக்கிற incomes are considered as deemed income. Deemed income னா என்ன கண்ணா? It is not actually a income, but as per the provision, it is considered as a deemed income. உன் இன்கம் இல்ல, ஆனா இது உன் இன்கமா கன்சிடர் பண்ணப்படுகிறது. ஓகேவா? கிளியரா? For a deemed incomes under section 68 to 69, tax rate is எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 60%. நினைச்சு பாரு. Tax rate is 60%. Additionally, என்ன வரும்? எவ்வளோ? Surcharge at the rate of maximum rate எவ்வளோ? 115ல 115னாலே என்னது? நியூ டாக்ஸ் ரெஜிம். கரெக்டா? மேக்ஸிமம் டாக்ஸ் ரேட் 60%, மேக்ஸிமம் சர்சார்ஜ் ரேட் 25%. இது கூட இன்னும் கூட யாரு? நம்ம கௌஷிக் வருவாப்ல, எவ்வளோ? 4%. அப்போ டேக் யுவர் கால்குலேட்டர், 60%, 60 plus 25% plus 4% போட்டா எவ்வளோ வருது? பிளஸ் பிளஸ் இல்ல, ரேட் டாக்ஸ் அமௌண்ட் மேல, இஃப் 60 இஸ் யுவர் டாக்ஸ் அமௌண்ட், இந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு மேல சர்சார்ஜ் 25% பே பண்ணணும். கரெக்டா? இந்த சர்சார்ஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர அமௌண்ட்டை ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் 4% ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணி சொல்லுங்க. 78%. Then think whatever is your income, அதுல 78% you will have to pay as a tax in case of what income? Deemed income under section 68 to 69D. Clear? So the effective tax rate is எவ்வளோப்பா? So the effective tax rate is 78%. எப்படி வந்தது? 60 plus 25% plus 4%. If 60 is the tax amountக்கு மேல சர்சார்ஜ் பண்ணும், அதையும் சேர்த்த வாட்டிக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் போடணும். கிளியரா? ஓகேவா? நோட், no set off of any loss shall be allowable. இப்போ உங்களுக்கு டீம்டு இன்கம் ஒரு பிஜிபிபி இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு எகெயின்ஸ்டா வேற ஏதாவது ஒரு ஹெட்டில் உங்களுக்கு லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அந்த இன்கத்துல வர லாஸை இந்த இன்கம் கூட செட் ஆஃப் பண்ண கூடாது. வாட் எவர் இஸ் இன்கம், நீ உனக்கு சைட்ல லாஸும் வருதுன்னு வச்சுக்கோ, அந்த லாஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. இந்த இன்கம் டீம்டு இன்கம்னு வருதுன்னா அதுக்கு நீ எவ்வளவு பே பண்ணிடணும்? 78% டாக்ஸ் பே பண்ணிடணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 115BBJ. 115BBJ, income from online games. Income from online games. ரம்மி விளையாடுறீங்கடா, எவ்வளோ டாக்ஸ் வரும்? ரம்மிலேருந்து உனக்கு ஒரு இன்கம் அடிக்குது, எவ்வளோ வரலாம்? விளையாண்டுருக்கீங்களா யாராவது ஆன்லைன் கேம்ஸ்லாம்? வளைச்சு சும்மா சொல்றா. நோவா? இட் இஸ் 30%. ஓகேவா? எவ்வளோ? 30%.
Note. What does mean by online income? Online gamesனா என்ன எழுதிக்கோங்க. The games, online games means the games that is offered on the internet. மொபைலில் விளையாடுறீங்க, லூடோ விளையாண்டு உங்களுக்கு அடிச்சிருச்சு, இல்லைனா ரம்மி விளையாண்டு அடிச்சிருச்சு, ஓகேவா? இட் இஸ் பிளேட் ஆன் த இன்டர்நெட் and is accessible by a user through a computer resources. Including any telecommunication device. VPN வச்சும் விளையாடுற அப்பவும் என்னதான், it is a online game. Clear? So online games section என்ன 115 BBJ. இதுல எல்லாமே 3 செக்ஷன் தானே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, ஓகேவா? ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட்ஸ்ல 3 செக்ஷன் தான். ஒன்னு 115 BB, இன்னொன்னு 115 BBE, இன்னொன்னு 115 BBJ. ஓகேவா? பிபின்றது என்ன ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறீங்க? லாட்ரி, ஓகேவா? பிக் பாஸ் போய் லாட்ரி அடிச்சிருச்சு. லாட்ரி, வின்னிங் ஆஃப் ஹார்ஸ் ரேசஸ், அதுக்கப்புறம் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அண்ட் கார்ட் கேம்ஸ். இதெல்லாம் விளையாடுறதுக்கு வாட் இஸ் அ டாக்ஸ் ரேட்டு? நெட்டா 30%. பிபிஇ, இஇ டீம்டு இன்கம், 2 இ வருதா? இ வந்துச்சுன்னா 115 BBEனா deemed income under section 68 to 69D. What is the tax rate? 60% tax rate. Additionally, maximum surcharge 25% plus health and educational cess. So the effective rate is 78%. Clear? And இன்னொன்னு என்னது? BBJ. Okay, BBJ 115 BBJ is for online games. What is meant by online games? The games which are played on the internet. What is the tax rate? 30%. Okay, va? Clear? Now, let's see what is deemed income. என்னன்னு பார்க்கலாம். Deemed income under section 68 to 69D. Okay, va? 68 லந்து 69D. Section 68 is about cash credit. என்னடா? Cash credit. Section 69 is about unexplained investment. Unexplained investment. Section 69A talks about unexplained money and asset. கந்தசாமி படத்துல போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவானே, ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல வர அந்த அன்எக்ஸ்பிளைன்டு, சிவாஜி படத்துலயும் போய் எடுத்துட்டு வருவான். அது மாதிரிலாம் உனக்கு you don't have any explanation about that. You can't explain where that asset comes from or how that money came to you. அது உன்கிட்ட இருக்கு, then it is a deemed income. அந்த இன்கம்க்கு நீ எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? 78% கட்டணும். கிளியரா? இப்போ ஏன் அப்படி வச்சிருக்கான்னு புரியுதா? 69B, amount of investment, etc. Amount of investment not fully disclosed in the books of accounts. Not fully disclosed in the books of accounts. Section 69C, unexplained expenditure. நீ ஒரு செலவு பண்ணியிருக்க, அது என்னன்னு நீ சொல்லல. Under section 69D, amount borrowed or
not disclosed, not fully disclosed in the books of accounts, BOA. 1690, amount borrowed or repaid on undial. தெரியாச்சா? என்னடா HUNDI. பாரு செக்ஷன் ஒரு டைம் படிங்க. 68, 69, 69 ABC D. Make it fast. ஓகேவாடா கண்ணா? இதில் செக்ஷன் 68 கேஷ் கிரெடிட் அப்படின்னா என்னென்னா, உன் பேங்க்ல ஒரு கிரெடிட் வந்திருக்கு. கிரெடிட்னா என்ன? இன்கம் உள்ள வந்திருக்கா இல்லை வெளியே போயிருக்கா? உள்ள வந்திருக்கு. பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்குன்னா அமௌண்ட் ஹேஸ் கம் இன்.
அந்த கிரெடிட்டுக்கு உனக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் இல்லை, அதுக்கான சோர்ஸ் உன்னால சொல்ல முடியல, then it is considered as a deemed income. கிளியரா? நீ இப்போ லோனா எடுத்திருக்க, ஓகேவா? லோன் எடுக்கும் போது என்ன வரும், அமௌண்ட்டு உள்ள வரும், அதுக்கான ப்ராப்பர் அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். கிளியரா? இப்போ சில ஃபர்ம்ன்றது இல்லை, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டேன்னா கூட வச்சுக்கோ, இப்போ ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்கன்னா அந்த ஹவுசிங் லோனுக்கான அப்ளிகேஷன் ஹவுசிங் லோன்ல தான் இருக்கணும், ஹவுஸ் பில்டிங்ல தான் இருக்கணும். ஒர்க்கிங் கேபிட்டல் லோனா எடுத்துக்காங்கன்னா அது பிஸ்னஸ்ல தான் ரொட்டேட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ வாட் எவர் த கிரெடிட், அதுக்கான கரெக்ட் ரீசன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கான கரெக்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா whatever the credit is in there, it will be deemed as your income. இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, நான் ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், என் பேங்க் வேலை செய்யல. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் உங்க பேங்க்ல நான் போடுறேன், உங்க அக்கௌண்ட்ல இது உங்க அக்கௌண்ட்ல போடுறேன், நீங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்கன்னு சொல்றோம் அப்படின்னா the income tax website will analyze. See, you guys are being minor இப்போ, சரியா? நான் ஒரு ஐடி ஃபைல் பண்ணிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலாக ஒரு எம்ப்ளாயி, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிங்க. யூ கைஸ் ஆர் பீயிங் எம்ப்ளாயி, சரியா? உங்கள் பேன்லலாம் எல்லாமே லிங்க்டாக இருக்குது. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஆல் ஆஃப் அ சடன் டெய்லி உங்களுக்கு மாதம் 50,000 ரூபா 30,000 ரூபா தான் உங்களோட வருமானம்னே வச்சுக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா கிரெடிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். எய்தர் இந்த 10 லட்ச ரூபா எப்படி உன் அக்கௌண்ட்ல விழுந்துச்சுன்றதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் சோர்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். அந்த அம்மா தான் கை மாத்துக்கு உங்க என் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்கன்னு சொல்றது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கணும். இப்போ அசஸிங் ஆஃபீஸர் வந்து உங்ககிட்ட கேட்பாரு, எப்படி உங்க அக்கௌண்ட்ல 10 லட்ச ரூபா வந்துச்சு, அதுக்கான இன்கம் என்னன்னு. சரண்யா மேம் தான் போட்டு விட்டாங்க, அவங்க சும்மா கை மாத்துறதுக்கோசரம் போட்டு விட்டாங்கன்னு அசஸிங் ஆஃபீஸர் என்கிட்ட வந்து கேட்பாரு, நீங்க தான் போட்டு விட்டீங்களா, அது உங்க பணமானு. நான் இல்லைன்னுட்டேன்னா அது உன் பணமாயிரும், நீ என்ன பண்ணணும், அதுல 78% டாக்ஸ் கட்டணும். கிளியரா? இல்லைங்க நான் தான் போட்டு விட்டேன், அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்கிட்ட இருக்குன்னு நான் அவர்கிட்ட கரெக்டா காமிச்சிட்டேன்னா நீ தப்பிச்சிட்ட. கிளியரா? கிளியரா? திஸ் இஸ் கேஷ் கிரெடிட். அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பினாமி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்மகிட்ட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இல்ல. ஓகேவா? அப்போ அதுவும் it will be considered as your deemed income and taxable at the rate of 78% effectively. And unexplained money or assets na நம்ம ஜுவல்ஸ் வச்சிருக்கிறது இல்ல டாலர்ஸ் வச்சிருக்கிறது அது மாதிரி எல்லாம். And amount of investment not fully disclosed in the books of accounts, it is also considered as your deemed income. And unexplained expenditures, amount borrowed or repaid on இந்த செக்ஷன் 69D வந்து யாருக்கு அப்ளிகபிள்னா ட்ரஸ்ட் மாதிரியான பீப்புளுக்கு அப்ளிகபிள். இப்போ திருப்பதி ட்ரஸ்ட் அது மாதிரி எல்லாம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் 69D இஸ் அப்ளிகபிள் ஃபார் ட்ரஸ்ட். கிளியரா? ஸோ என்னென்ன செக்ஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டீம்ட் இன்கம்? செக்ஷன் 68 to 69D. செக்ஷன் 68 is about cash credit, 69 unexplained investment, 69A money or assets, 69B not disclosed in books of accounts, 69C expenditure, 69D is about borrowed capital. Clear? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா agriculture income. Whether agriculture income is a taxable income? எஸ்ஸா நோவா? இதை ஒன்று சொல்லுடா. சரி, அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸபிளா இல்லையா? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி பே பண்றீங்களா? அரிசி வாங்குறீங்க, அரிசிக்கு ஜிஎஸ்டி பே பண்றீங்களா? சரி, நான் வந்து இப்போ ஃபார்மர், ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு மூட்டை நெல் அடிச்சிருக்கேன், சரியா? இப்போ நான் அதை வித்தேன்னா ஒரு இன்கம் எனக்கு வரும். இஸ் தட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா? எழுதிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்டர் செக்ஷன் 10. செக்ஷன் 10னால என்ன இன்கம்? எங்கேயோ செக்ஷன் 10 செக்ஷன் 10 செக்ஷன் 10 பேசணும். செக்ஷன் 10 exempted incomes. It is an income but it is not taxable. Section 10 is agriculture income. Okay, section 10
1 agriculture income. சீக்கிரம் எழுதுங்க. It says it is exempt from tax. Agriculture income is exempt from tax if it is from agriculture land in India. Highlight பண்ணிக்கோங்க. If it is from agriculture land in India. It is exempt from tax if it is a income from agriculture land in India. Correcta? Yes or no? What is mean by agricultural income? டேய் கண்ணா, இப்போ நான் அக்ரிகல்ச்சர் பண்றேன்னா ஒன்று நான் பயிர் விளைவிச்சு அதில் வர காய்கறியும் விற்பேன், அந்த பயிரையும் விற்பேன், அது காஞ்சு போன வாட்டிக்கு அதோட இதையும் விற்பேன். கரெக்டா? அது மாடும் வச்சிருப்பேன், கோழி வச்சிருப்பேன், இத்தனை விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா இல்லையா? மரம் வச்சிருப்பேன், அதுல வர ப்ராடக்ட்ஸ் தேங்காய் மரம், மாங்காய் மரம், இதையும் நான் விற்பேன். இதுல எது அக்ரிகல்ச்சர் லேண்ட், சாரி அக்ரிகல்ச்சர் இன்கம்? இதுல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். கரெக்டா? பால் ஊத்துறது, ஆடு மாடு வித்து வளர்த்துட்டு ஒரு குட்டி ஆடை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆடு வளர்ந்து வாட்டிக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கிட்டு 7000 ரூபாய்க்கு விற்பேன். ஒரு 4000 ரூபாய் எனக்கு 3 மாசத்துல ப்ராஃபிட் வரும். இதுல எது எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம்னு டிஃபைன் பண்றாங்க? எழுதிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம். Agriculture income means it is a income from agriculture land. It is an income from agriculture land when the land is let out on rent. மா அக்ரிகல்ச்சர் லேண்டை ரெண்ட்டுக்கு விட முடியுமா? முடியாதா? எப்ப குத்தகைக்கு விடுவோமா, லீஸ்க்கு விடுவோமா? ஆமாவா இல்லையா? 2 வருஷம் 3 வருஷம் விடுவோமா? அப்ப அதுல வர ரெண்டும் இஸ் அவர் அக்ரிகல்ச்சர் இன்கம். குத்தகைக்கு விட்டு வர இன்கம் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் இன்கம். 1. 2, ரெண்ட் from house, rent from letting out of farm house. பண்ண வீடு கட்டியிருக்கோம் லேண்டில், அதை நம்ம என்ன பண்றோம், ரெண்ட்டுக்கு விடுறோம். ரூரல் ஏரியால இருக்கு, எவ்வளவு கூட ரெண்ட் விட்டுற முடியும்? ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு அவ்வளவுதான் விடுவோம். கரெக்டா? தட் இன்கம் இஸ் ஆல்சோ அ அக்ரிகல்ச்சர் இன்கம். கிளியரா? rent from letting out of farm house located in rural area. Located in rural area. Used for, see, அந்த மாதிரியான வீடு, பண்ண வீடு ஒன்னா அங்க நம்ம வேலை செய்யறவங்களுக்கோ இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம டுவெல்லிங் பர்பஸ்க்கு அவங்க வசிக்கிறதுக்காக விடலாம், இல்லாட்டிக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் விடலாம். ஓகேவா? அது ஸ்டோர் ஹவுஸா ஃபார்ம் ஹவுஸா யூஸ் பண்றதுக்கும் நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். இந்த எந்த சினாரியோல இருந்தாலும் தட் ரெண்டல் இன்கம் இஸ் யுவர் அக்ரிகல்ச்சர் இன்கம். கிளியரா? எழுதிக்கோங்க. யூஸ்ட் as a ஸ்டோர் ஹவுஸ் or for dwelling purpose. Of workers. ஓகேவா? and income from saplings or seeding. Samplings or seedlings
grown in nursery. டேய் நம்ம நெல்லு விதை இதெல்லாம் போடுறோன்னு வச்சுக்கோ, அது எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் காய வச்சு அதை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க கரெக்டா. அதை வாங்கிட்டு வந்து தான் நம்மளோட நிலத்துல நட முடியும். நம்மளே விதையை இது பண்ணி சேவ் பண்ணி நம்ம நட மாட்டோம். இப்போ நெல்லுலாம் விட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லை போய் எங்கேயாவது ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா அந்த நாத்தை போய் வாங்கிட்டு வருவாங்க. நெல் இப்படி நாத்து நடுவாங்கல்ல, அந்த நாத்து எங்கேயோ ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க கரெக்டா. அப்படி நம்ம வச்சிருந்து சேல் பண்றோம், அதுல ஒரு இன்கம் நமக்கு வருதா, தட் இன்கம் இஸ் an agriculture income. Clear? And income from the sale of agriculture produce. இப்போ தேங்காய் மாங்காய்லாம் வருது, தக்காளி பருத்தி இதெல்லாம் வருது, அதை நம்ம விற்கிறோம். தட் ப்ராடக்ட் வாட் வி செல், அதுலேருந்து வர இன்கம் இஸ் ஆல்சோ அ அக்ரிகல்ச்சர் இன்கம். இன்கம் ஃப்ரம் த சேல் ஆஃப் agricultural produce. Clear? Clear? What are all considered as an agriculture income? சொல்லுங்க. Rent from letting out of the land. Second, rent from letting out of the farmhouse, either for the dwelling purpose or used as a storehouse. Thirdly, from the samplings or seedlings from the nursery. Correcta? அடுத்து by products விக்கிறோம். Selling the agriculture produce is also a agriculture income. இப்போ இந்த agriculture produce நம்ம விக்கிறோம்ல, அதுக்கு section இருக்கு. If it is a raw material, if it is sold as a sold in raw form, spelling the pen. If the sale is after optional process, சரியா மா, நெல் அடிச்சிட்டேன், நெல்லாவே விற்கிறேன், அது அக்ரிகல்ச்சர் இன்கமா இல்ல பிஜிபிபி இன்கமா இல்ல அதர் இன்கம்ஸா? இட் இஸ் அ அக்ரிகல்ச்சர் இன்கம். கரெக்டா? இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் இன்கம். இப்போ நான் மாங்காய் எடுத்திருக்கேன், மாங்காவாவும் என்னால விற்க முடியும் கரெக்டா, ஊறுகாய் போட்டோ என்னால விற்க முடியும். இட் இஸ் அன் ஆப்ஷனல் ப்ராசஸ் தான். மாங்காயை அப்படியே விற்க முடியும், மாங்காய் ஊறுகாயும் விற்க முடியும், தேங்காயை அப்படியே விற்க முடியும், தேங்காய் எண்ணெயா மாத்தி நான் விற்க முடியும், புண்ணாக்காவும் மாத்தி விற்க முடியும் கரெக்டா. திஸ் இஸ் அன் ஆப்ஷனல் ப்ராசஸ். இப்போ இது மாதிரி நான் விற்கிறேன், ஊறுகாய் போட்டு விற்கிறேன், இல்லாட்டிக்கு தேங்காய் எண்ணெயாவோ தேங்காய் அந்த தொல்லியெல்லாம் புண்ணாக்காவோ இல்ல அந்த மட்டையும் இப்ப எல்லாரும் விற்கிறாங்க கரெக்டா, அப்படிலாம் விற்கிறோம். அப்படி விற்கும் போது அதுல ஒரு பார்ட் ஆஃப் இன்கம் இஸ் கன்சிடர்ட் as an agriculture income and the other part is considered as a business income. கிளியரா? ஸோ இதுல அக்ரிகல்ச்சர் இன்கமா எதை நம்ம கன்சிடர் பண்றோம் அண்ட் பிஸ்னஸ் இன்கமா எதை கன்சிடர் பண்றோம். பிஸ்னஸ் இன்கம் மீன்ஸ் என்ன இன்கம்? பிஜிபிபி இன்கம். கிளியரா? One part is considered as a if the process is done. Clear? What is considered as an agriculture income அப்படின்னா fair market value of agriculture produce further processed எவ்வளோன்னு பாரு. ஓகேவா? அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இந்த மாங்காய் தேங்காயை ஃபர்தரா ப்ராசஸ் பண்றோம்ல, அதோட எஃப்எம்பி எவ்வளோ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, அதுல இருந்து நீ என்ன கழிச்சுக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எவ்வளோ கழிச்சுக்கோ. மீதி வரதுதான் என்னது? இஸ் யுவர் டாக்ஸபிள் அக்ரிகல்ச்சர் இன்கம். கிளியரா? ஓகேவா? இப்போ ஒரு பார்ட் இஸ் கன்சிடர்ட் as your agriculture income. Then what is the PGPP income அப்படின்னா சேல் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ ஊர்கா டப்பா போட்டு விற்கிறேன், ஊர்கா பிரைஸ் எவ்வளோ? ஓகேவா? சேல் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட் எவ்வளோ? இதுல இருந்து ரெண்டு விஷயத்த நம்ம மைனஸ் பண்ணணும். ஒன்று எஃப்எம்பி ஆஃப்
அக்ரிகல்ச்சர். இங்க காஸ்ட் ப்ரைஸை வச்சுட்டோம்ல, அதை மைனஸ் பண்ணு. FMV of agriculture produce processed. FMV of agriculture produce used for the process. And இன்னொரு விஷயம் என்னத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா further process cost. இப்போ ஊறுகாய் போடுறோன்னா என்ன பண்ணணும்? இந்த ஊறுகாய் போடுறதுக்கு பேக்கிங் காஸ்ட்டு, ஆள் கூலி, ப்ராசஸ் காஸ்ட்டுன்னு ஒன்று ஆகும்ல, அந்த காஸ்ட்லாம் எவ்வளோ, அதெல்லாம் கழிச்சது போக வர்றது இஸ் யுவர் பிஜிபிபி இன்கம். ஓகேவா? ஓகேவாடா? ஸோ வாட் ஆர் ஆல் அக்ரிகல்ச்சர் இன்கம்? அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் டாக்ஸபிளா எக்ஸம்டா? எப்போ எக்ஸம்ட்? எப்போ மட்டும்தான் எக்ஸம்ட்? இஃப் இட் இஸ் ஃப்ரம் அ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியா. ஓகேவா? தட் இன்கம் இஸ் ஃப்ரம் an if agriculture land is situated in India, then agriculture income is exempt. Correct? What are all considered as an agriculture income? என்னெல்லாம் agriculture income? Renting out of agriculture land, அப்புறம் renting out of agriculture farm house. Correct? Either for the dwelling purpose or for the store house. Thirdly, seeding samplings from the nursery. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ல நம்ம டைரக்டா ரா மெட்டீரியல்ஸாவே விற்கிறோம் அப்படின்னா வர மெட்டீரியல் நெல்லாவே வருது, நான் அரிசியா மாத்தல. ஓகேவா? ரா ஃபார்மாவே விற்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் இன்கம். இப்போ நான் ஆப்ஷனல் ப்ராசஸிங்ல நான் ப்ராசஸ் பண்றேன். ஒரு பார்ட் இஸ் கன்சிடர்ட் as an அக்ரிகல்ச்சர் இன்கம், ஒரு பார்ட் இஸ் கன்சிடர்ட் as a பிஜிபிபி இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம் எப்போ? Fair market value of agriculture produce further processed minus cost of agriculture produce. இதை மைனஸ் பண்ணது போக வர வேல்யூ இஸ் மை அக்ரிகல்ச்சர் இன்கம். இப்போ ப்ராசஸ் பண்ணதுல ஒரு சேல் ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட் ஊறுகாய் போட்டு விற்கிறேன். ஓகேவா? அந்த ஃபைனல் ப்ராடக்ட் சேல்லிங் ப்ரைஸ்ல இருந்து நான் என்ன கழிக்கணும்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் யூஸ்டு மைனஸ் ஃபர்தர் காஸ்ட், ப்ராசஸிங் காஸ்ட் மைனஸ் பண்ணது போக வரது இஸ் மை பிஜிபிபி இன்கம். கிளியரா? கிளியரா? நோட் எழுதிக்கோங்க. Note. Point number 1. Dairy farming, breeding, rearing livestock, butter and cheese making, poultry farming are not agriculture activities. என்ன சொல்றாங்க? நான் மாடு கறந்து பால் விற்கிறேன், இல்லாட்டிக்கு ப்ரீடிங் நடக்குது, ரியரிங் லைவ் ஸ்டாக்ஸ். லைவ் ஸ்டாக்ஸ்னா என்னது? இந்த முயல் வளர்க்குறது, இது மாதிரி பேரட்ஸ், இது மாதிரி லைஃப் ஸ்டாக்ஸ் உயிரோட இருக்கிறது ஏதாவது நான் வளர்த்து விற்கிறேன். as well as வெண்ணெய் தயாரிக்கிறேன், இல்லைன்னா சீஸ் தயாரிக்கிறேன். அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங், பவுல்ட்ரினா இது கோழி பண்ண வச்சிருக்கேன். தீஸ் ஆர் நாட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். இந்த இன்கம்லாம் என்ன இன்கமா கன்சிடர் பண்ணப்படாது? அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லை. பிகாஸ் இதெல்லாம் யாரோட வருவான்? ஆவின்னு, அப்புறம் இந்த நாமக்கல்ல இருக்கிற அந்த கைஸு, சீஸ் மேக்கிங், பட்டர் மேக்கிங், இதெல்லாம் என்னது? அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. கிளியரா? மில்கி மிஸ்ட்டு இவெல்லாம் என்னது? அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ல இல்லை, அவன் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. தோஸ் இன்கம்ஸ் ஆர் டாக்ஸபிள் இன்கம்ஸ். ஓகேவா? சரிடா. இப்போ நான் ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கியிருக்கேன். அங்கே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபார்மிங் பண்ணலாம். அங்கே போய் இந்த என்னது இந்த க்யூட்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் நான் அங்கே போய் சில் கிளைமேட்டில் நான் ஸ்ட்ராபெரி அதெல்லாம் நான் அங்கே போய் வளர்க்குறேன்னு அங்கே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கியிருக்கேன்.
அங்க ஒரு இன்கம் எனக்கு வந்துட்டு இருக்கு. இஸ் இட் an exempt income or a taxable income? exempt யாரு, taxable யாரு? taxable எதனால? land is not in India. எழுதிக்கோங்க. aggregate income from a land, agriculture income from a land situated outside India, that is in a foreign country. சரி, அங்க வர இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் சுவிட்சர்லாண்டா இல்ல இன் இந்தியாவா? இன் இந்தியா. agriculture income from the land situated outside India, that is in a foreign country, shall be taxed in India. clear? ஓகேவா? இதெல்லாம் இன் ஜென்ரல். ஓகேவா? வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம், வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னு. இதுல மேஜரா செக்ஷன் யாரை பத்தி பேசுதுன்னா இந்த டீ, காஃபி, ரப்பர் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களே, இப்ப டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு, ரப்பர் மேக்கிங்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு மட்டும் தனி டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்த அக்ரிகல்ச்சர் இன்கமாவும் ரிமைனிங் பிஜிபிபி இன்கமாவும் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இங்க நம்ம வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பட் இன் கேஸ் ஆஃப் டீ, காஃபி, ரப்பருக்கு மட்டும் இந்த பிஜிபிபி இன்கம் எவ்வளோ அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளவா கன்சிடர் பண்ணுன்றது பர்சன்டேஜ் அவனே கொடுத்துட்டான். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இங்கெல்லாம் பேச முடியாது. யார் யாருக்கு? டீ, காஃபி, ரப்பருக்கு. கிளியரா? எழுதிக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் டீ, காஃபி அண்ட் ரப்பர். Tea, coffee and rubber. Clear? What is considered as an agri income and what is considered as a PGPP income? This is under rule 8. ஓகேவா? ரூல் 8 யாரு சொல்றாங்க அப்படின்னா growing and manufacturing of tea. என்ன சொல்றாங்க? growing and manufacturing of tea. Rule number 7b talks about growing and manufacturing of coffee. Growing and manufacturing of coffee. Clear? If coffee is grown and cured, if coffee is, what if is the coffee is grown, cured, roasted and grounded? என்னக்கண்ணா? manufacturing, growing and manufacturing of tea. யார் யார் சொல்லிட்டோம்? செக்ஷன் ரூல் நம்பர் 8, 7b and ரூல் நம்பர் 7a. இது யாருக்கு அப்படின்னா growing and manufacturing of rubber. Clear? Cured. எழுதியாச்சா? okay, now whatever the incomes comes out of it,
சரியா? நான் டீ எஸ்டேட் வச்சிருக்கேன், எனக்கு டோட்டலா இவ்வளோ இன்கம் வருது, அதுல 60% அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் எடுத்துக்கலாம். 40% என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? பிஜிபிபியை கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் காஃபிக்கும், இஃப் இட் இஸ் grown, cured, roasted and grounded, 60% is agriculture income and 40% is PGBP income. If coffee is grown and cured, சும்மா வளர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறோம், அந்த சீட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வைக்கிறோம், ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா 75%. நான் ஃபர்தர் ப்ராசஸிங் பண்ணல கண்ணா, நான் அதை வறுத்து அரைக்கலாம் இல்லை, சரியா? வறுத்து அரைக்கிறேன்னா கம்மி தான் அக்ரிகல்ச்சர் இன்கம், ஜாஸ்தி பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் வறுத்து அரைக்கலாம் இல்லை, சும்மா பறிச்சுட்டு வந்து உடைச்சு வச்சிருக்கேன், சரியா? அப்போ 75% இஸ் மை அக்ரிகல்ச்சர் இன்கம் அண்ட் 25% இஸ் மை பிஜிபிபி இன்கம். கிளியரா? In case of rubber growing and manufacturing அப்படின்னா 65% will be considered as your agriculture income and 35% will be considered as your PGBP income. இதுல பாத்தீங்கன்னா ஹையர் ரேட்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு தான். நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்கன்னா பாதிக்கு பாதி அதிக பர்சன்டேஜ் உங்களுக்கு அக்ரியா கன்சிடர் பண்ணிக்கிறோம், மீதி எல்லாம் உங்களுக்கு பிஜிபிபியா கொஞ்சம் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஓகேவா? கிளியரா? மெமரைஸ் திஸ் டேபிள், மேக் இட் ஃபாஸ்ட். Rule number and what is the particular and agriculture income எவ்வளோ, PGBP income எவ்வளோ. சீக்கிரம், I'll give you 2 minutes. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாஸ். பாஸ். கேக்கட்டுமா? ஐஸ் க்ளோஸ். தூங்கிராதரா? I'll give you a break after this, okay? சொல்லுவீங்களா? Now what are all considered as an agriculture income? What incomes are considered as an agriculture income? Renting from agriculture land, renting from farmhouse and seeding, sampling from nursery, அப்புறம் sale of agriculture produce. Sale of agriculture produce எப்ப agriculture income consider பண்ணனும்? PGBP consider பண்ணனும். If it is sold as in a raw form, then it is totally an agriculture income, okay va? If it is further processed, what is considered as agriculture income, what is considered as PGBP income? Further processing la agriculture income, FMV of agriculture produce processed minus cost of agriculture produce, net value is agriculture income. PGBP la sale of final product minus FMV of agriculture produce used minus further process cost, இல்லையா? subtract பண்ணதுக்கு போக வரது is your PGBP income. Clear? Now in case of tea, coffee, rubber, what percentage is considered as agriculture income, what is considered as PGBP income? In case of tea, growing and manufacturing of tea, rule number 8, agriculture income எவ்வளோ, PGBP எவ்வளோ? 60-40, correct? In case of growing and manufacturing of coffee, if the coffee is grown and cured, 75-25, grown, cured, grounded, roasted, 60-40. And again growing and manufacturing of rubber, 65 and 35. If agriculture land is in India, what is
whether that income is an agriculture income? Yes. If it is outside India, it is a not an agriculture income, it is a taxable income. If it is in India, it is exempted. If it is outside India, it is taxable. Okay va? எதெல்லாம் agriculture activities consider பண்ண கூடாது? What are all that? Dairy farming, poultry farming, livestock, rearing of livestock, cheese and butter making, அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று விட்டுட்டோம். ப்ரீடிங். ஓகேவா? கரெக்டா? ஓகே வாடா. இப்போ இன்னும் நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கமோட கம்ப்யூட்டேஷன் பார்க்கணும். இட் இஸ் அன் எக்ஸம்ட் தான், பட் தென் அந்த இன்கம்மை ஹோலா எக்ஸம்ட் பண்ண மாட்டோம். சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம்மையும் இன்கத்து கூட ஆட் பண்ணிட்டு டாக்ஸ் எவ்வளோன்னு கம்ப்யூட் பண்ணிட்டு எவ்வளோ டாக்ஸ் லிவரேஜ்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? அது வந்துட்டு பார்க்கலாம். நோ டேக் பிரேக். எவ்வளோ நேரம் பிரேக்கு? போதுமா? அவளை அழுதுருவான் போலயே. Okay, till 3:30. Okay, come back.
ஓகே சி இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்துட்டு இருந்தோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் from the land situated in India is generally exempt. But then if three conditions are satisfied, okay va, then first you should include your agriculture income with the other incomes. Total income கூட உங்க agriculture incomeயும் நீங்க add பண்ணிட்டு tax computation procedures மட்டும் மாறி இருக்கும். நம்ம அரியர்ஸ் ஆஃப் சேலரிக்கு ஒரு டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் போட்டோம்ல, ஸ்டெப் ஏ, ஸ்டெப் பி, ஸ்டெப் சி டாக்ஸ் இது, ஸ்டெப் டி, ஸ்டெப் டிஇ அதோட டாக்ஸ் இது, சி மைனஸ் இ இஸ் அரியர்ஸ் ஆஃப் சேலரின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் இன்கம்கான கம்ப்யூட்டேஷன். கிளியரா? ஓகே, ஸோ ரைட் த கண்டிஷன்ஸ். Partial integration in case of agriculture income. என்னமா? Partial integration in case of agriculture income. நம்ம என்ன பண்றோம்? We are integrating the agriculture income. In general, agriculture income is exempt. Amavada, in general, agriculture income is exempt. But for tax computation purpose, it shall be considered if the following conditions are satisfied. If the following conditions are satisfied. What are the conditions? Number 1, if assessee is an individual or a HUF or a AOP or BOI. If an individual is if assessee is an individual, HUF, AOP, BOI or artificial juridical person, and your agriculture income is more than 5,000 rupees. Clear? And non-agriculture income other than your agriculture income. Non-agriculture income is greater than your basic exemption limit. Ma inga basic exemption limit இருந்தா எழுதணும், because for an individual who is less than 60, basic exemption limit is 2.5 lakhs. இன்னொருத்தருக்கு above 60, less than 80 na 3 lakhs, இன்னொருத்தருக்கு 5 lakhs. Clear-ஆ? So எந்தெந்த இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறோங்களோ அவங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை விட அதிகமா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு. கிளியரா? ஸோ எப்போ உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் அக்ரிகேட் பண்ணிக்கணும், பார்ஷியல் இன்டிகிரேட் பண்ணிக்கணும், இஃப் யூ ஆர் அன் இண்டிவிஜுவல் ஏஓபி, பிஓஐ, ஹெச்ஏஎஃப் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன்ஸ் as well as your agriculture income is greater than 5,000 and your non-agriculture income is greater than your basic exemption limit. அப்படின்றப்ப என்ன பண்ணணும்? You have to integrate your agriculture income with the total income to compute tax mattum. Clear? For the purpose of tax computation. Kana இப்போ உனக்கு other incomes இருக்கு, which means other than என்னது agri income. ஓகேவா? உன்னோட non agri income. ஓகேவா? plus உன்னோட agri income எவ்வளவு வந்துச்சு? அக்ரி இன்கம்னா என்னென்ன? அந்த ரெண்டல் ஃப்ரம் லேண்டு, ரெண்டல் ஃப்ரம் ஹவுஸு அண்ட் சீட்லிங் அண்ட் சாம்பிளிங்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இதுல இருந்து நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம்னு ஒரு பாட்டு எடுத்து வச்சோம்ல, தட் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்ன, இந்த அக்ரிகல்ச்சர் இன்கத்தை விட நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்ன. இப்போ இதுதான் உன்னோட டோட்டல் இன்கம். கரெக்டா? திஸ் இஸ் யுவர் டோட்டல் இன்கம். கம்ப்யூட் டாக்ஸ். நார்மலா
இதுதான் உன் டோட்டல் இன்கம்னு கன்சிடர் பண்ணி இந்த டோட்டல் இன்கம் மேல டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணு. இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லாம் போட்டு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் கம்ப்யூட் பண்ணும்ல, கம்ப்யூட் தட் டாக்ஸ். ஓகேவா? இப்போ இது ஸ்டெப் நம்பர் 1. ஓகே, இப்போ டாக்ஸ் அமௌண்ட் கம்ப்யூட் பண்ணிட்டீங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோன்னு ஒரு பாட்டு தெரியும். அது கூட இப்போ உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் யாருன்னு நீங்க பாருங்க. பிலோ 60யா, 60 to 80யா, அபவ் 80யா? அப்படி இருக்கும்போது உங்க பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 2.5 5 3ன்னு இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட்டை ஆட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அந்த 2.5 3 lakhs இல்லாட்டி 5 lakhs இதை உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் லெட்ஸ் சே இஃப் இட் இஸ் மோர் தேன் 5000 தான் இந்த கம்ப்யூட்டேஷனே போட போறோம். கரெக்டா இல்லையா? இந்த இன்கம் ஆட் கன்சிடர் பண்ணிட்டு அது கூட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அமௌண்ட் இங்க வருமா? இந்த அமௌண்ட் மேல டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணுங்க. ஓகேவா? டாக்ஸ் நம்பர் 1, டாக்ஸ் நம்பர் 2, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் நெட் டாக்ஸ் பேயபிள். கிளியரா? திஸ் இஸ் யுவர் நெட் டாக்ஸ் பேயபிள். இப்படிதான் அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்க காட்டுறீங்கன்னா இது மாதிரி தான் டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும். இன் ஜெனரல் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அ லேண்ட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா இஸ் எக்ஸம்ட். கிளியரா? but for the purpose of tax computation these steps has to be followed. clear? yes or no? எழுதிக்கோங்க, நான் ஸ்டெப்ஸ் சொல்லி தரேன். computation of tax liability. clear-ஆ? computation of tax liability in case of partial integration of agriculture income. ஓகே வாடா? இப்போ ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்ல என்ன பண்றீங்கன்னா டேக் யுவர் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸ்டெப் நம்பர் 1, take non agriculture income. ஓகேவா? step number 2, take your agriculture income, add both the things, total income. this is your total income. இது எப்படி வந்தது? step 1 plus step 2. ஓகேவா? total income என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றோம்? what is the tax on step number 3? ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் இன்கம் மேல என்ன டாக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? யாரை மட்டும் தான் எடுத்துக்கணும்? வெறும் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் தான் எடுத்துக்கணும். கரெக்டா? இங்க இப்படி எடுத்துக்கோங்க. this is your step number 1 plus 2. okay, now step number 5 is take your agriculture income. okay, அது கூட add your basic exemption limit. ஓகேவா? add your basic exemption limit. now total of step 5 plus 6 எவ்வளோன்னு பாருங்க. basic exemption limit add பண்ணதுக்கு அப்புறம் what is the tax on step number 7? மா கண்ணா, இங்க இன்கம் எவ்வளோன்னு டோட்டலா ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? இங்க what is the tax ன்னு போட்டிருக்கோம். கிளியரா? so the step number 9 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா this is the net tax payable. okay, step number 4 minus 7 is net tax payable. clear-ஆ? போதுமா?
Done. Now take illustration number 1 and 2 da. What is the page number, guys? 1.40. இங்க பாருங்க, fishes, poultry farming, dairy farming எல்லாமே என்னதான், it is a non-agriculture income. Okay. Question number 1 and 2 படிச்சிட்டு சொல்லுங்க சீக்கிரம். Mr. B grows sugarcane and uses the same for the purpose of manufacturing sugar in his factory. Sugarcane என்ன பண்றாரு, grow பண்றாரு and uses the same for manufacturing sugar in his factory. 30% of the sugarcane produced is sold for 10 lakhs and the cost of cultivation of such sugarcane is எவ்வளோ 5 lakhs. The cost of cultivation of balanced sugarcane 70%. இந்த 30% என்னவா பண்ணிட்டாரு, sugarcane-வை வித்துட்டாரு. கரெக்டா? Remaining 70% is the cost of cultivation of the balanced sugarcane is 14 lakhs. Cost இவ்வளோ and the fair market value of the same is 22 lakhs. Okay வா? After incurring 1.5 lakhs in the manufacturing process on the balanced sugarcane, the sugar was sold for 25 lakhs. Compute B's business income and agriculture income. எவ்வளவா இருக்கும்? Agriculture income மட்டும் சொல்லுங்க. Make it fast. What is his agriculture income? சொல்லுங்க. illustration number 1 page number என்ன நடக்குனா 1.40. கரெக்டா? Mr. B question. now இவர் என்ன சொல்றாரு, he is growing sugar cane. கரெக்டா? sugar caneல total produceல 30% is sold as a raw, sold in the raw form. சுகர் கேனாவே வித்துட்டாரு. மீதி இருக்க 70% தான் அவர் என்ன பண்றாரு, சுகரா ப்ராசஸ் பண்றாரு. கரெக்டா? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபார் திஸ் 30%? what is the cost of cultivation? 30% of sugar is produced for, okay, the cost of cultivation is எவ்வளோ 5 lakhs. கரெக்டா? cost of cultivation is 5 lakhs. இங்கே இந்த 70% கான cost of cultivation for the balance 70% is எவ்வளோ 14 lakhs. clear? 14 lakhs. and here and the market value of the same is 22 lakhs. இதுக்கான market value எவ்வளோ? market value is 22 lakhs. இங்க 30% கான what is, and it is sold for 10 lakhs. கரெக்டா? this is the fair market value, FMV. and after incurring 1.5 lakhs of the manufacturing process on the balance sugarcane, the sugarcane was sold for எவ்வளோ 25 lakhs. so what is the processing cost? இதுக்கு எதுவுமே இல்லை, நம்ம ப்ராசஸே பண்ணல, ரா ஃபார்ம்லேயே வித்துட்டோம். வாட் இஸ் த ப்ராசஸிங் காஸ்ட்? 1.5 lakhs. வாட் இஸ் த ஃபைனல் சேல் பிரைஸ்? வாட் இஸ் த ஃபைனல் சேல் பிரைஸ்? this is our I think this is the final sale price.
ரா மெட்டீரியலாக விற்கும் போது this is the 10 lakhs price. It was sold for 10 lakhs, correcta? And it was sold for 10 lakhs. And the balance sugarcane was sold for எவ்வளவுக்குன்னா 25 lakhs. Now what we have to compute? Find what? Find what is the agriculture income and other incomes, non-agriculture income, correcta? Now solution, computation of agriculture income and non-agriculture income. First 30% எவ்வளோன்னு பார்ப்போம். 30% is totally what? This 30% produces totally agri income, correct? This includes both agri income as well as business income. ஒத்துக்கிறீங்களா? Yes or no? Now this 30% of raw farm sold, correct? What is the sale price? 10 lakhs was the selling price, clear? Minus what is the cost of cultivation? What is the cost of cultivation? 5 lakhs was the cost of cultivation, clear இல்லையா? அப்ப remaining இருக்கிறது 5 lakhs is what income? 5 lakhs is what income? 5 lakhs is an agriculture income. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Yes or no? Clear? Any doubt? No. Now for that, this is step number 1. Okay va? Now for the step number 2, 70% of optional processing பண்ணமா இல்லையா? ப்ராசஸ் பண்ணமா இல்லையா? அதுக்கான அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ, பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தலாமா? வாட் இஸ் அ ஃபார்முலா? வாட் இஸ் த ஸ்டெப்ஸ்? டக்குன்னு சொல்லணும். fair market value of, first step என்ன? FMV of agriculture produce processed. ஆமாவா? சுகர் கேனை ப்ராசஸ் பண்ணதுக்கான மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? what is the FMV? for that 70%, what is the FMV, fair market value of the product processed? 22 lakhs was the fair market value, correct? 22 lakhs. இது கூட என்ன மைனஸ் பண்ணணும்? மைனஸ் cost of agriculture. என்ன எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க? open your mouth. cost of agriculture produce processed, correct? ஆமாவா இல்லையா? processed cost of production தானே? cost of production of that agriculture produce, correct இல்லையா? cost of production for this 70% எவ்வளோ? 14 lakhs was the cost of production. ஒத்துக்கிறியா? நடு வச்சு ஆளுக்கு கூலிலாம் கொடுத்து டிராக்டர் வந்தது போனது ஓரம் எல்லாம் சேர்த்து கல்டிவேஷன் காஸ்ட் எவ்வளோ? 14 lakhs. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் த அக்ரிகல்ச்சர் இன்கம்? வாட் இஸ் அன் அக்ரிகல்ச்சர் இன்கம்? எவ்வளோ? 8 lakhs was the agriculture income, clear? now what we have to compute? what is the business income னு பார்க்கணும், கரெக்டா? இதுல business income கான computation என்ன? what is the final sale price? final sale price of the product எவ்வளோமா? 25 lakhs minus fair market value of agriculture produce எவ்வளோ? fair market value of agriculture produce இங்க மேல எழுதுனியே தான் இங்க மைனஸ் பண்ணணும், கரெக்டா? again 22 lakhs minus further processing cost. ஆமாவா? எவ்வளோ ஆச்சு? 1.5 lakhs மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வரது எவ்வளோ? 22 minus 1.5 lakhs. This 1.5 lakhs is your business income, PGBP income, not other income, correct? 1,50,000 is here. So the total, therefore net agriculture income எவ்வளோ?
மேலே எவ்வளோ வந்துச்சு? 8 lakhs plus this 5 lakhs. This income as well as this income. Correct? Total 8 plus 5 எவ்வளோக்குண்ணா? 8 lakhs plus 5 lakhs is 13 lakhs and the business income PGBP income is 1,50,000. Clear? எழுதிக்கிறீங்களா? Make it fast. Fast, fast, fast. இங்கே காப்பி பண்ணுறீங்களா இல்லை கீழே இருந்து காப்பி பண்ணிக்கிறீங்களா? Make it fast, make it fast. Copy it full. Faster. Done? No. Take page number 1.86. இல்லை illustration number 2 பார்த்துட்டு போயிடலாமா? Now see this question. கண்ணா பாருங்க. Mr. C manufactures கவனிங்க தெரியுதா? Mr. C manufactures latex from the rubber plant grown by him in India. In India, latex is an agriculture income.
கரெக்டா? What is the division for agriculture income and PGBP in case of latex? 65 agriculture income, 35 is PGBP income, correct? See, okay, there are these are then sold in the market for 30 lakhs. அவர் என்ன பண்றாரு, ரப்பர் க்ரோ பண்ணி, லாட்டெக்ஸ் க்ரோ பண்ணி ரப்பர் பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி விற்கிறாரு. ஓகேவா? 30 lakhs தான் சேல் பிரைஸ். The cost of growing the rubber plants is 10 lakhs and that of the manufacturing latex is 8 lakhs. அப்போ growing is 10 lakhs and manufacturing is 8 lakhs. Compute his total income. What is his income? இப்போ நம்ம இந்த 65-35 ஸ்ப்ளிட் பண்றோம்ல, இதுல எந்த போர்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணணும்? ஒன்லி தட் இன்கம் போர்ஷன் ஸ்லாபா எடுத்து இந்த 30 lakhs இருக்குல்ல, இந்த 13 lakhsலயே 65-35 எடுத்துக்கணுமா, இல்ல இந்த எக்ஸ்பென்ஸ் போக வர இன்கம்ல 65-35 எடுத்துக்கணுமா? லாஜிக்கலி பார்த்தா என் கேள்வி புரியுதா? சொல்லுங்க. ஆஃப்டர் கன்சிடரிங் த எக்ஸ்பெண்டிச்சர் வர இன்கம் டாக்ஸ்க்கு எடுத்துக்கணுமா, இல்ல ஸ்லாபா எடுத்துக்கணுமா? இப்போ அந்த வின்னிங் ஆஃப் ஹார்ஸ் ரேசஸ் அதுக்கெல்லாம் நோ எக்ஸ்பெண்டிச்சர் செட் ஆஃப், நோ லாஸ் செட் ஆஃப், டோட்டலா அவ்வளவுதான். கரெக்டா? இதுல 8 lakhs. டா எவ்வளோ இன்கம் இருக்கோ அதை நம்ம 65-35 எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்த மாதிரி இவ்வளோ காஸ்ட் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ்ன்றத தனி ஸ்ப்ளிட் அப் கிடையாது. இந்த இன்கம்ன்ற இதுல 35% உன்னோட பிஜிபிபி இன்கம், இதுல 65% உன்னோட அக்ரிகல்ச்சர் இன்கம். எந்த அமௌண்ட் மேல இந்த 65-35 அப்ளை பண்ணணும்னு கேக்குறேன். என்னடா நிறைய விஷயம் சொல்றா. See, under tax always your net income is taxable. That means your income minus whatever the expense you have incurred to earn that income. புரிஞ்சுதா? உன் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக ஏதாவது நீ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்க அப்படின்றப்போ நீ அந்த எக்ஸ்பெண்டிச்சரை செட் ஆஃப் பண்ணது போக வரதுக்கு டாக்ஸ் பே பண்ணா போதும். கிளியரா? ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் எந்த அமௌண்ட் நம்ம டாக்ஸபிள் அமௌண்ட் சொல்லுங்க. Out of this 30 lakhs is your sale price minus what is the cost incurred? 10 lakhs minus 8 lakhs. Net எவ்வளோ? 12 lakhs is the net income. Net income. ஓகேவா? இந்த net incomeல what is your agriculture income? What is your PGBP income? 65% is your agri income. 35% is your PGBP income. எவ்வளோ வருது? 65% is 7,80,000 and 35% is 4,20,000. கிளியரா? கிளியரா? எப்பயுமே நீ இருக்கிற எல்லா இன்கமுக்கும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. உனக்கு அந்த இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நீ ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிக்கன்னா செட் ஆஃப் பண்ணது போக வர நெட் இன்கம்க்கு நீ டாக்ஸ் பே பண்ணா போதும். நம்ம அதே மாதிரி தான் டிடக்ஷன்லயும் பாக்குறோம். இவ்வளவு சேலரி இதுக்குன்னு உனக்கு டிடக்ஷன் கொடுக்குறேன், எக்ஸம்ஷன் சம்டைம்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் நீ கிளைம் பண்ணிக்கோ. இது போக வரது உன்னோட நெட் இன்கம். அந்த நெட் இன்கம்ல இருந்து நீ ஏதாவது சேவிங்ஸ் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்க, செக்ஷன் 68 டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, சாப்டர் 68 டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் செட் ஆஃப் போனது போக வர இன்கம்க்கு நீ டாக்ஸ் பே பண்ணா போதும். அதானே சொல்றோம்? எஸ் நோவா? சொல்லுடா. Now take page number 1.86. Mr. X, a resident, has provided the following particulars of his income for the previous year 25-26. ஓகேவா? இன்கம் ஃப்ரம் த சேலரி டோட்டலா கம்ப்யூட் பண்ணிட்டாங்கன்னா அவனே வந்து இதுதான் டோட்டல் இன்கம் ஃப்ரம் சேலரின்னு சொல்லிட்டான். அண்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, திஸ் இன்கம் இஸ் ஆஃப்டர் கன்சிடரிங் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பார்த்தோமா, ரெண்ட், அக்ரூவலு, என்னது அரியர்ஸ், கண்டது போனது, இன்ட்ரெஸ்ட், டிடக்ஷனு எல்லாம் போனது போக எவ்வளோ வருது?
2,50,000 is your income from house property. Correct? Agriculture income from the land in Jaipur. இந்தியால இருக்கா இல்லையா? இந்தியால தான் இருக்கா? சரிடா, படிச்சவங்க நீங்க சொன்னா சரி. எவ்வளோ? 4,80,000. Expenses incurred for earning the agriculture income. This is an expense. This is an income. Set off பண்ணிக்க முடியுமா முடியாதா? Okay. இந்த இன்கம்கான நேச்சர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, பட் இட் இஸ் ஃப்ரம் அ லேண்ட் சிட்டுவேட்டட் இன் ஜெய்ப்பூர். ஸோ இட் இஸ் அன் எக்ஸம்டட் இன்கமா இல்லை டாக்ஸபிள் இன்கமா? exempted. Exempted na in general it is exempted, but for the tax computation purpose என்ன பண்ணிக்கணும்? என்ன பண்ணணும்? இன்க்ளூட் பண்ணிட்டு டாக்ஸை கம்ப்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணது போக வர்றது தான் நம்மளோட net taxable amount. கரெக்டா? compute his tax liability for the assessment year 26-27 assuming his age is 45 years and 70 years. ஏன் இந்த 45 and 70 கொடுத்துருக்கான்? ஸ்லாப் ரேட் மாறும், as well as இந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கிற பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மாறும். ஆமாவா? இவனுக்கான பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? 2.5 lakhs. கரெக்டா? இவனுக்கு 3 lakhs. எஸ் நோவா? 3 lakhs 5 lakhs? ஓகேவா? கொஸ்டின் ஒரு டைம் படிங்க சீக்கிரம். மேக் இட் ஃபாஸ்ட். படிச்சா ட்ரை பண்றீங்களா? 45க்கு சீக்கிரம். மேக் இட் ஃபாஸ்ட். 45 years. I'll give you 3 minutes. Fast. எதில் ட்ரை பண்ணுறீங்க? சரி, ஓல்ட் டே ட்ரை பண்ணுங்க.
புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் 3 minutes ஓவர்டா. ஸ்டெப்ஸ் என்ன? பேசிக் எக்ஸம்ஷன் கூட ஆட் பண்ணும். இங்கே கால்குலேட்டர் சரி பார்க்கலாமா? லிசன் மா, நம்மள டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ண சொல்றாங்க, as well as tax liability கம்ப்யூட் பண்ணணும். what is the question is what this question is all about? பாருங்க, compute is tax liability. Income, if it is an agriculture income, it is exempt. ஆனா tax என்னன்னு கம்ப்யூட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்? It should be considered and steps are different. Listen, books close, pens down. Listen. So I have a salary income of 15,80,000 and a house property income of 2,50,000, agriculture income of 4,80,000 and expenses for earning an agriculture income is 1,70,000. Okay va? இப்போ என்னோட net income நான் taxable க்கு compute பண்ணிக்கிட்டா போதும். In general, agriculture income is exempt. ஆனா டாக்ஸ்க்கு மட்டும் நீ இந்த இன்கம் கன்சிடர் பண்ணிக்கணும். என்னென்ன scenariosல if you are being a individual, HUF, AOP, BOI and artificial juridical person, condition number 1, and your agriculture income is more than 5,000 and your other incomes, non-agriculture income is more than basic exemption limit. இப்போ if Mr. X இந்த கண்டிஷன்ல ஃபாலோ ஆகுறாரா இல்லையா? Condition number 1, individual, HUF, AOP, BO. Mr. X is an individual, follow it. If his agriculture income is more than 5,000, yes, இதனை set off பண்ணது போகவும் என்ன வரும்? Agriculture income is more than 5,000. Other income is, இவரோட basic exemption limit எவ்வளவுக்கண்ணா? 2.5 lakhs. கரெக்டா? உன்னோட other income இந்த income விட அதிகமா இருக்கா? Basic exemption limit விட அதிகமா இருக்கா? Yes. So tax computation purpose க்கு என்ன பண்ணணும்? Agriculture income consider பண்ணிக்கணும். Clear? Now you have to do computation of income and tax liability. Okay va? Listen. Computation of tax liability மட்டும் எவ்வளவுன்னு பாப்போம் first. Okay, what is the steps? First, total income கான tax எவ்வளவுன்னு compute பண்ணணும். கரெக்டா? What is his non-agriculture income? என்னென்னக்கண்ணா? Salary plus house property 15,80,000 plus 2,50,000 எவ்வளோ? 18,30,000. எப்படி வந்ததுன்னு தெரியுதா? Salary plus house property. This is his non-agriculture income. What is his agriculture income? What is his agriculture income? What is the income actually earned? 4,80,000 minus what is an expense incurred? 1,70,000. What is the net agriculture income? 3,10,000. இதோட total income என்ன? Sorry, 21,40,000. Correct? 21,40,000. This is total income. என்னாச்சு? 18,30,000 தானே? ஏண்டா?
Now this is step 3. What is my tax amount on step 3? Step number 4 என்ன? What is my tax amount on step number 3? அம்மாவா இப்போ நம்ம என்ன பண்ணணும், டாக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன் என்ன பண்ணணும், அப் டு வி ஆர் கோயிங் அண்டர் ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிமா. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்ல போடுறோமாங்கண்ணா. இப்போ வாட் இஸ் த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இஃப் an assessee is an individual and he is a resident and his age is below 60 years. 2.5 lakhs வரைக்கும் நில்லு. 2.5 lakhsல இருந்து 2.5 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% போட்டா எவ்வளவு வரும், 12,500 plus 5 lakhs to 10 lakhs என்ன percentage, 20% is 1 lakhs and 1 lakh மேல எவ்வளவு இருக்கு, சாரி 10 lakhsக்கு மேல எவ்வளவு இருக்கு, 11,40,000 இருக்கு. கரெக்டா? அதுக்கு எவ்வளவு ரேட், 30% is the rate. போட்டா எவ்வளவு வருது, 3,42,000. ஆட் பண்ணா எவ்வளவு, சீக்கிரம் சொல்லுங்க, மேக் இட் ஃபாஸ்ட். 4 lakh 4,54,500 is my tax amount. ஒத்துக்கிறீங்களா? Any doubt so far? Any doubt? This is my tax amount. Yes or no? Yes. This I will consider as option A. சரியா? A. Now, what is my fourth step? What is my fourth step? Now I have to take my agriculture income and add my basic exemption limit with it. இந்த agriculture income எடுத்துக்கும் போது நான் எக்ஸ்பெண்டிச்சரை செட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கணுமா இல்ல அப்படியே எடுத்துக்கலாமா? செட் ஆஃப் பண்ணது போக எவ்வளவு வந்தது, 3,10,000 plus what is my basic exemption limit, 2,50,000. ஆட் பண்ண எவ்வளவு வருது, 5,60,000 is my amount. இப்போ இதுக்கு மேல tax compute பண்ணணும். கரெக்டா? What is my tax? Option B. What is my tax amount on step number என்னம்மா 4 சொல்லுங்க. up to 2.5 lakhs நில்லு. 5 lakhs வரைக்கும் எவ்வளோ, 12,500. இப்போ அதுக்கு மேல எவ்வளோ இருக்கு, வெறும் 60,000. 60,000 into 20%, 60,000 into 20%, 12,000. கரெக்டா? ஆட் பண்ணா 60,000 into 20% comes around 12,000 plus 12,500 is 24,500. Clear? Clear? Now what is my net tax liability? Therefore my net tax liability is what? Step number A minus B. எவ்வளோ? What is the A balance? 4,54,500 minus 4,54,500 minus 24,500 எவ்வளோ? 4,30,000 is my tax liability. Is my tax liability. Then what is my total income? Total income என்ன? My total income computation is, what is my income under the head salary? 15,80,000. Correcta? What is my house property head income? 2,50,000. And what is my total non-agriculture income? சீக்கிரம் சொல்லுங்க. 18,30,000 is my non-agriculture income. Correcta? And what is my agriculture income? Agriculture income எவ்வளோ? 3,10,000. Correcta? இதுல it is agriculture income is exempt. Under what section? Section 10(1). Correcta? Exemption is granted under the section 10(1). எவ்வளோ? 3,10,000 is exempted. So my net agriculture income is nil. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Agriculture income for the purpose of computing total income is neglected. Exemption கொடுத்துறோம் இன்கம்க்கு, ஆனா டாக்ஸ்ல கன்சிடர் பண்ணிக்கிறோம். கிளியரா? So what is my net income? Net taxable income எவ்வளோ? 18,30,000 தான். டேக்கனா இந்த 18,30,000க்கு
நீ நார்மல் ரேட் போட்டு சொல்லு, ஸ்லாப் ரேட் போட்டு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப் டு 2.5 lakhs 12,500 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1 lakh 8,30,000க்கு 30% போட்டால் எவ்வளோ வருது? 2,49,000 இவ்வளோ வருதா? 30% ஒரு நிமிஷம். 2,49,000 ப்ளஸ் 1,12,500ன்னு போட்டால் 3,61,500 தான் ஆக்சுவலாக உனக்கு நார்மலாக கம்ப்யூட் பண்ணினா வந்திருக்கணும். பட் நவ் வாட் இஸ் யுவர் டேக்ஸ் லைபிலிட்டி? இங்க பாருங்க, புரியுதா? லிசன்ரா, லிசன். யுவர் இன்கம் இஸ் எக்ஸம்டட். ஆனால் நீ என்ன பண்ணணும்? டேக்ஸ் பர்பஸ்க்கு கால்குலேட் பண்ணிக்கணும். 3,24,000 on 8,30,000 30% இல்ல என்னாச்சு? அப் டு 2.5 lakhs நில்லு. 2.5 lakhs to 5 lakhs 5%. பேலன்ஸ் அமௌண்ட்னா எந்த பேலன்ஸ் அமௌண்ட்? மோர் தென் 10 lakhs. ஃபைவ் லேக்ஸை மைனஸ் பண்ணுறோமா இல்லை 5 lakhs to 10 lakhsக்கு இவ்வளோ எடுத்துக்கிறோமா? இங்கே 5 lakhs போயிடுது. 2.5 lakhs நில்லு ப்ளஸ் இங்கே 2.5 lakhs, இங்கே ஒரு 5 lakhs போயிடுது. ரிமைனிங் இருக்கிறது 8,30,000. கிளியரா? கிளியராம்மா? இங்கே பாருங்க, நம்ம இன் ஜென்ரல் இது போட்டிருந்தோம்னா எவ்வளோ வந்திருக்கும்? 3,61,500 தான் உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டாக வந்திருக்கணும். பட் சின்ஸ் யூ இன்க்ளூடட் த அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃபார் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன், யுவர் டோட்டல் டேக்ஸ் அமௌண்ட் கம்ஸ் அவுட் டு பி 4,30,000. கிளியரா? ஓகேவா? இப்போ இதே இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் பார்த்துட்டோம். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் என்னன்னு பார்ப்போம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல என்ன மட்டும் தான் மாறும்? என்ன மட்டும் தான் வரும்? ஸ்லாப் ரேட் மட்டும் தான் மாறும். கரெக்டா? இதே கம்ப்யூட்டேஷன் தான். எக்ஸம்ஷன் இஸ் given, incomes are considered. And what is the tax liability in case of default tax regime? பார்க்கலாமா? Tax liability in case of default tax regime for an Mr. X who is a resident for the age 45 years. பார்க்கலாமா? 45 yearsனா சரி, டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல யாருக்கு மட்டும் இந்த 4 lakhs பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்? எல்லாருக்கும் அதுவா இல்ல அதுல அந்த 60 years 60 to 80 more than 80 எல்லாம் பார்த்தோமா? எவ்ரிவன் யாரா இருந்தாலும், நீ சீனியர் சிட்டிசனா இரு, வெறும் சிட்டிசனா இரு, சூப்பர் சீனியர் சிட்டிசனா இரு, ஃபார் எவ்ரிவன் திஸ் இஸ் த ஸ்லாப் ரேட். கிளியரா? Yes. Okay. Now tell me, what is the total income? Step number 1 என்ன பார்த்தோம்? நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். நான் அக்ரி இன்கம் எவ்வளோ? 18,30,000. and what is agriculture income? 3,10,000. clear தானே? any doubt? Step number 3, total income 21,40,000. everyone amava? Now what is my step A? Step A comes out to be tax on step number 3. amava? இப்போ இந்த tax எப்படி compute பண்ணணும்? up to 4 lakhs நில்லு, 4 lakhs வரைக்கும் நில்லு, 4 lakhs to 8,20,000 plus 40,000. அப்போ 12 lakhs வரைக்கும் என்ன வரும்? 60,000 வந்துரும். 20,000 plus 40,000. கரெக்டா? அப்புறம் 60,000. கரெக்டா வாசுகி? வெரி குட். அப்புறம் எடுத்து போட்டு பார்க்கணும். 16 into 20 எவ்வளோ? 20%. எவ்வளோ? 4 lakhs into 20% 80,000. கரெக்டா? அப்புறம் அதுக்கு மேல எவ்வளவு தான் வருது? 1,40,000 தான் வருது. 25%.
35,000 டோட்டலா ஆட் பண்ண எவ்வளவு வருது? மேக் இட் ஃபாஸ்ட். 2 lakh. Very good. 2,35,000 is my tax amount under default tax regime considering the non-agree income as well as agree income. Very good. Clear? இப்போ step number 5. Step number 4 போட்டுக்கலாம். இங்கதான் A போட்டலாம். இப்போ what is my agree income clubbed with basic exemption limit? Here the basic exemption limit is எவ்வளோ? 4 lakhs is the basic exemption limit. கரெக்டா? எவ்வளவு வந்துச்சு? 7,10,000. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும்? tax compute பண்ணணும். Now what is the tax on step number 4? up to 4 lakhs நில்லு. 4 lakhs to 8 lakhs ன்றதுல 3,10,000 க்கு மட்டும் எவ்வளவு போட்டா போதும்? போட்டா எவ்வளவு வருது? 15,500 is the amount. Correcta? Therefore, what is the net tax liability? Step number A minus B எவ்வளோ? What is A? 2,35,000 minus 15,500. 2,19,000. Correcta? 19,500. Clear? So this is your net tax liability. Tax liability. புரிஞ்சுதா? இதே மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம பெரியவர் 70 yearsக்கு calculate பண்ணணும். That is your homework. Okay? You guys want to copy this? Fine? Fine? Fine தானே? Everyone? Okay. With this, your basics are over. Okay? Your basic tax slab, tax rate, agriculture income is over. Now we will start with residential status. Okay? Yes or no? Now, right? Next chapter. See, whatever the sums which are left, I think the illustration மத்ததெல்லாம் homework போட்டிங்களா? எல்லாரும் போட்டாச்சா? நான் போகும்போது செக் பண்ணுவேன். நீங்க மட்டும் போடல. You guys? எல்லாருமே போட்டாச்சு. Okay, I'll help Divya. இது illustration ரா? Illustration is over. TYK 10 11 இருக்கா? என்னன்னு பார்க்கலாமா? ஆமா. சரி, அப்ப என்னன்னா அது கிளாஸ் முடிச்சிட்டு பார்க்கலாம். With this, so என்னென்ன homework கொடுத்தேன் TYKல? 9 10 11 1 2 லாம் வந்து உங்களுக்கு தியரி தான். ஓகே, நோ ப்ராப்ளம். Difference between association section. Question number 6 is agriculture income, 7 is agriculture income, 8 is daughter-in-law theory தான். Which member of HUF is eligible for a co-partitionary rights? இதெல்லாம் படிச்சிட்டோம், ஞாபகம் இருக்கா? What is meant by co-partitionary rights? என்னென்ன புக்ஸ் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ்லாம் பார்த்தோம்? 2 ஸ்கூல் இது. அப்புறம் and question number 9 is about total income. Is total income salary income, house property income, non fixed deposit? Okay தான். Okay, 9 10 தான் நீங்க ஆல்ரெடி போட்டீங்க இல்லையா? செக்ஷன் question number 6 7 8 மட்டும் தான், 6 7 மட்டும் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம், மற்றதெல்லாம் தியரி தான். that you will have to study. Okay, so with this full basics are over da. Next chapter number 2, scope of residential status and scope of total income. Okay வா, எழுதிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இன்கம் கம்ப்யூட்டேஷன் பார்த்தோம்ல ஸ்டெப்ஸ் ஒரு 13-14 ஸ்டெப்ஸ். அதுல ஒருத்தர் உள்ள வந்த உடனே அவர் என்னன்னு பார்க்கணும்னு சொன்னோம், ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு பார்க்கணும்னு சொன்னோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் மட்டுமே அவரோட டோட்டல் இன்கம் என்னன்னு சொல்ல முடியும். கிளியரா? ஸோ ஒரு பர்சன் உள்ள வராரு, ஒரு கிளைண்டா நம்மகிட்ட உள்ள வராரு, அவரோட டோட்டல் இன்கம் நம்மகிட்ட கம்ப்யூட் பண்ண சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் மட்டுமே அவரோட டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ண முடியும். கிளியரா? கிளியரா? எழுதியாச்சா? ஸோ இன்கம்மை இன் ஜென்ரல் எப்படி நம்ம டேக்ஸ் பண்றோம்னா, ஒன்று அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியணும், இல்லைன்னா வர இன்கம் அதோட சோர்ஸ் தெரியணும். ஓகேவா? இன்கம்மோட சோர்ஸ்னா அது ஆரிஜின் இன் இந்தியாவா ஆர் அக்ரூட் இன் இந்தியாலா இல்லை அவுட் சைட் இந்தியாவா, வாட் எவர் இஸ் இன் இந்தியா தட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் இன் இந்தியா. கரெக்டா? இப்போ பிரச்சனை எங்க வரும், நீ ரெசிடென்ட்ன்ற ஸ்டேட்டஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வேற, உன்னோட சிட்டிசன்ஷிப் வேற. சிட்டிசன்ஷிப்ன்றது உனக்கு மாறாது. யூ ஆர் பீயிங் இந்தியன் சிட்டிசன்னா யூ ஆர் பீயிங் இந்தியன் சிட்டிசன். நீ அப்ராட் போய் செட்டில் ஆயிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டேன்னா யூ ஆர் green card holder and your citizenship of that so and so country. Correct? But your residential status will change year on year. இந்த ஏப்ரலுக்கு உனக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும், அடுத்த ஏப்ரல்ல உனக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த ஏப்ரல்ல யூ வில் பி கன்சிடர்ட் as a resident of India for tax purpose. அடுத்த வருஷம் நீ இங்க இந்தியன் ரெசிடென்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேவா? your citizenship is entirely different from your residential status. அதை நீ கிளியரா வச்சுக்கணும். ஓகேவா? நோ ஸோ நம்ம ஒரு இன்கம் டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்றோம்னா ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று உங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்னொன்று த சோர்ஸ் ஆஃப் தட் இன்கம். கிளியரா? இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டுமே நம்மளோட டோட்டல் இன்கம் கரெக்டா நம்மளால கம்ப்யூட் பண்ண முடியும். கிளியரா? டோட்டல் இன்கம் கரெக்டா இருந்தாதான் நம்ம டாக்ஸ் கரெக்டா இருக்கும். ஓகே, நவ் ரைட். Incomes are generally taxed under incomes are generally taxed under ரெண்டு ரூல். ஒன்று சோர்ஸ் ரூல், and B residential rule, residence rule. ஓகேவா? if a person becomes, if any person become, second point, if any person become a resident of India, நீ வந்து ரெசிடென்ட்ன்ற ஸ்டேட்டஸ் உனக்கு வருதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? யூ ஆர் a resident of India. see நீ ஃபாரினரா கூட இரு, ஆனா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல நீ ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ற. சரியா? தென் யுவர் குளோபல் இன்கம், குளோபல் இன்கம்னா என்ன? ஹோல் வேர்ல்டு இன்கம். நீ மற்ற எந்தெந்த கண்ட்ரில உனக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணாலும் வரட்டும், தட் ஆல் இன்கம்ஸ் வில் பி கன்சிடர்ட் as an income of India and that income will be taxed in India. நீ இந்தியனா இருந்தாலும் சரி, நீ ஃபாரினரா இருந்தாலும் சரி, you are considered as a resident in India. ஓகேவா? ரெசிடென்ட் இன் இந்தியானா சில கண்டிஷன்ஸ் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா you will be considered as a resident in India. Then if you are considered as a resident of India, your global income is taxable in India. Clear? If any person becomes a resident in India, then his global income, that is
whole world income. Is taxable only in India. Global income is taxable only in India. Clear? Residential status is determined. Next point. Residential status is determined for every person for for and for each previous years. எல்லா previous yearக்கும் தனித்தனியா இந்த வருஷம் நீ ரெசிடென்ட்டா அடுத்த வருஷம் நீ ரெசிடென்ட்டா நீ பார்க்கணும். கிளியரா? இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றோம்னா நம்ம எத்தனை நாள் you guys are being a foreigners, கரெக்டா? அப்ப நீ ரெசிடென்ட் நான் சொல்லணும்னா எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா எத்தனை நாள் நீ இங்க வந்து இந்தியால வந்து எத்தனை நாள் இருக்க இந்த ப்ரீவியஸ் இயர். இப்போ இந்த யூடியூப்ல ஃபுட் விளாகர்ஸ்லாம் பார்ப்போம்ல, அந்தந்த கண்ட்ரில இருந்து இங்க வந்து சென்னை ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. தோஸ் கைஸ் இங்க எத்தனை நாள் இருந்திருக்காங்க? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்குள்ள அவன் கவர் ஆகுறான் அப்படின்னா தென் அவனோட மற்ற கண்ட்ரியில இருக்கிற இன்கம்ஸும் வில் பி டாக்ஸ்ட் இன் எங்க டாக்ஸ் பே பண்ணுவான்? இந்தியால டாக்ஸ் பே பண்ணுவான். கிளியரா? Okay, and residential status is generally based on, say, last point, residential status easy venamada is residential status is generally based on the duration of stay is based on the duration of stay of a person in India. In any previous year. Okay va? Understood? No. See, in case of ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் என்னென்னா ஒன்று ரெசிடென்ட்டு நான் ரெசிடென்ட்டு. ஓகேவா? நீ ரெசிடென்ட் அப்படின்னு வந்துட்டுன்னா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு வந்துடுவேன். நான் ரெசிடென்ட்னா எந்த கிளாஸிஃபிகேஷனும் இல்லை, நீ வெறும் நான் ரெசிடென்ட் தான். கிளியரா? ஸோ உங்கள் புக்லேயே பார்த்தா இந்த ட்ரீ இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் யாருக்குன்னா இது வெறும் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான். யாருக்கு? இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹெச்எஃப்க்கு மட்டும். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் யாருக்கு இருக்குன்னா ஃபர்மு, ஏஓபி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆர் அ கம்பெனி. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்டினரி ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லாம் இல்லை. ஒன்னா இவங்க நீ வந்து ரெசிடென்ட்டு இல்லைன்னா நான் ரெசிடென்ட்டு. கிளியரா? இவங்களுக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் பீயிங் என்னது ரெசிடென்ட்டு. ஒன்னா நீ ரெசிடென்ட்டு, இல்லாட்டிக்கு டீம்டு ரெசிடென்ட்டு, இல்லாட்டிக்கு நான் ரெசிடென்ட்டு. கிளியரா? இஃப் யூ ஆர் கைஸ் ஆர் பீயிங் ரெசிடென்ட் அப்படின்னா you will be considered as a ordinary resident and not ordinary resident னு சொல்லுவோம். deemed residence அப்படின்னாலே resident but not ordinary resident. இந்த கிளாசிஃபிகேஷன் மட்டும்தான் வரும்.
கிளியரா அப்ப இன் கேஸ் ஆஃப் ஃபர்மோ எல்எல்பி கம்பெனிஸ் இவங்களுக்குலாம் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இந்த கிளாசிஃபிகேஷன்ல இல்ல. ஒன்னா நீ ரெசிடென்ட் இல்லனா நான் ரெசிடென்ட். a firm is a resident, a company is a நான் ரெசிடென்ட். இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் தான். பட் இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப்க்கு மட்டும் ரெசிடென்ட், டீம்டு ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வரும். ரெசிடென்ட்டா இருக்காருன்றதுனா மட்டும்தான் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் வரும். இன் கேஸ் ஆஃப் டீம்டு ரெசிடென்சில நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். கிளியரா? இப்போ யார் யார் என்னன்னு பார்க்கலாம். சீக்கிரம் எழுதிக்கோங்க. மேலே எழுதிட்டீங்க தானே? இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதிட்டீங்க. காப்பி திஸ், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, எழுதிச்சா? லிசன், நம்ம இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப் டிட்டர்மைன் பண்ண போறோம். யார் யாருக்கு? இவங்களை பத்தி மட்டும்தான் பேச போறோம். லிசன், தீஸ் கைஸ். ஓகேவா? we are talking about these guys. கிளியர்? இப்போ இவங்களை பத்தி நம்ம பேசுறப்போ we have to check whether basic conditions ரெண்டு இருக்கு, additional conditions ரெண்டு இருக்கு. டோட்டலி 4 conditions. ஓகேவா? பேசிக் கண்டிஷன்ஸ் எத்தனை? ரெண்டு. அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டு. பேசிக் கண்டிஷன்ல ரெண்டுல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடிஷனல் கண்டிஷன்ல ரெண்டுமே. பேசிக் கண்டிஷன்ல கீவேர்டு என்னன்னா ஆர், எய்தர் ஒன்று இல்லைன்னா ரெண்டு. ஆர். அடிஷனல் கண்டிஷனுக்கு கீவேர்ட் அண்ட், ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். கிளியர்? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப், very important guys, residential status of individual or யாருக்கு? HF. கிளியரா? எத்தனை கண்டிஷன் சொன்னேன்? பேசிக்ல பேசிக் 2 கண்டிஷன்ஸ். இங்க அடிஷனல் கண்டிஷன்ஸ் எத்தனை? அடிஷனல் கண்டிஷன்ஸ் ரெண்டு இருக்கு. இங்க கீவேர்டு என்ன? இங்க கீவேர்டு என்ன? ஆர். இங்க கீவேர்டு என்ன? அண்ட். கிளியரா? ஓகே, நவ் லிசன். பேசிக் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, சி நம்ம ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்றதை எதை பொறுத்து டிட்டர்மைன் பண்றோம்? நீங்க ஸ்டே இன் இந்தியா எத்தனை நாள் இருக்கீங்க, இங்க வந்து எத்தனை நாள் இருக்கீங்க, அதுதான் that determines your residential status. Correcta? So if an individual stays in India, first condition, stays in India for 182 days or more in a previous year, அவன் சொல்ற ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இந்த இயர்க்கு நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்றோம். ஓகேவா? ஃபார் த ப்ரீவியஸ் இயர், நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இது ப்ரீவியஸ் இயர் 25-26. கிளியரா? இந்த 25-26ல how many days you have stayed in India ன்னு பார்க்கணும். அப்போ your stay in India is 182 days or more in a previous year அப்படின்னா then you will be considered as a resident. இல்ல, நீ 182 days இல்ல. கரெக்டா? இந்த 182 டேஸ்ன்றது கண்டினியூஸ் 182 டேஸ்லாம் இல்ல, வந்துட்டு போயிட்டு இருக்க, 10 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டு இருக்க, that is also considered. டோட்டல் டேஸ் தான் பார்க்கணும் இன் இந்தியா. கிளியரா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, பரவாயில்ல, then your stay in India for 60 days or more in a previous year. நீ வந்துட்டு போயிட்டு இருந்தல்ல, இப்போ 60 நாள் தான் நீ வந்துட்டு போயிருக்க, பட்
365 இந்த லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் 4 ப்ரீவியஸ், இந்த ப்ரீவியஸ் இயர்ல நீ 60 டேஸ் ஆர் மோர் தான் 182 டேஸ் நீ இல்லம்மா, சரியா? 60 நாள் இருந்திருக்க. லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்ல நீ எத்தனை நாள் வந்துட்டு போயிருக்கன்னு பார்க்கும்போது டோட்டலா 365 டேஸ் வந்துட்டு போயிருக்க. then also you will be considered as a resident. clear? First condition என்ன? First condition, stay in India during a previous year. எல்லாமே keyword தான். Stay in India during a previous year is 182 days or more. இருக்கா? You are a resident. இல்ல. இதுதான் நீ first year நீ வர இந்தியாக்கே நீ வர. யூ கைஸ் ஆர் பீயிங் அ ஃபாரினர்ஸ், ஓகேவா? இப்போ நீங்க வரதே இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம். இங்க 182 டேஸ் இருந்திருக்கீங்கன்னா யூ வில் பி கன்சிடர்ட் as a resident in India and your global income will be taxed in India. ஓகேவா? இல்ல, நீங்க 182 டேஸ் இல்ல, நீங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் விசிட் இல்ல, ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் எவ்வளவு நாள் தான் இருந்திருக்கீங்க? 60 டேஸ் ஆர் மோர் இருந்திருக்கீங்க. ஆனா லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது 365 days இருந்திருக்கீங்க. then also you will be a resident. ஓகேவா? these are the first two basic conditions. இது ரெண்டுல ஏதோ ஒன்று satisfy ஆனா மட்டுமே உனக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கப்படும், உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும்? you will be considered as a residential status. இது ரெண்டுல எதுவுமே satisfy ஆகல, 182 டேஸும் satisfy ஆகல, 60 days plus 365 டேஸும் satisfy ஆகல, then you will be given non-resident. clear? ஓகேவா? ஓகேவா இல்லையா? இப்போ எழுதிக்கிறீங்களா? பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 182 டேஸ் ஆர் மோர். செகண்ட் கண்டிஷன் 60 டேஸ் பிளஸ் 365 டேஸ். நான் சொல்றேன், வெயிட் 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 வெயிட். ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஸ்டே இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஸ்டே இன் இந்தியா for 182 days or more. Stay in India for 182 days or more. in a previous year. இங்க இந்த previous year என்றது எந்த previous year கண்ணா? நம்ம எந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோமோ அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல நீ 182 டேஸ் இருந்திருக்கணும். கிளியரா? ஆர் இல்ல, நீ இல்ல, ஓகேவா? அப்ப செகண்ட் கண்டிஷன் என்ன? நெக்ஸ்ட், ஸ்டே இன் இந்தியா ஃபார் எவ்வளோ நாளைக்கு? 60 days or more in a previous year plus 365 days plus 365 days or more in the last 4 previous years. கிளியரா? இந்த வருஷம் நீ என்ன பண்ணியிருக்கணும்? 60 டேஸ் இருந்திருக்கணும். இது இல்லாம லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 365 டேஸ் இருந்திருக்கணும். கிளியரா? இதுதான் பாக்ஸ். இது எழுதுனதுக்கு அப்புறம் கீழே இஃப் எனி one condition is satisfied. If any one condition is satisfied, if both conditions are not satisfied, ரெண்டுல எதுவுமே satisfy ஆகல, 182 டேஸும் இல்லை, 60 days plus 365 இல்லை. if any one condition is satisfied, then you will be considered as a resident. first என்னன்னு கொடுத்துருவாங்க? R அப்படின்ற லெட்டர் உனக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? if none is satisfied, then you will be considered as a non-resident.
Okay. Copy down. This is the basic condition, correct? Basic condition like any one is satisfied, you will be considered as a resident. If both is not satisfied, then you will be considered as a non-resident. Okay va? இப்போ இது இல்லாம additional condition ரெண்டு பார்க்கணும். ரெண்டு கண்டிஷனுமே satisfy ஆகுதான்னு பாரு. ஓகேவா? இப்போ additional conditionsல என்ன சொல்றான்னா, நீ லாஸ்ட் 10 previous year எடுத்துக்கோ. இங்க பார்க்கறதுலாம் இந்த 182 டேஸும் பிளஸ் இந்த 60 டேஸும் கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல நீ ஸ்டே பண்ணியிருக்கியான்றத நம்ம பார்க்குறோம். ஆமாவா? ஆனா இங்க நீ பார்க்கும்போது அடிஷ்னல் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஏதோ ஒரு 2 ப்ரீவியஸ் இயர்ல நீ ரெசிடென்ட்ன்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கியான்னு பாரு. இது மாதிரி நம்ம கம்ப்யூட் பண்ணியிருப்போம்ல லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. லாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ல எனி 2 இயர்ஸ், அது ஃபர்ஸ்ட் இயராகவும் இருக்கலாம் 10th இயராகவும் இருக்கலாம், எனி 2 இயர்ஸ் வந்து நீ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கியா? ஆர் இந்த லாஸ்ட் 7 ப்ரீவியஸ் இயர்ல யூ ஹாவ் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 730 டேஸ் ஆர் மோர். எத்தனை நாள்? 730 டேஸ். இப்போ நம்ம டேஸ் இங்க பார்க்கறது என்னென்ன? 182 டேஸ் பிளஸ் 60 டேஸ், அப்புறம் இந்த 730 டேஸ். இயர்ஸ் பார்க்கறதுல லாஸ்ட் 4 ப்ரீவியஸ் இயர்ஸ், அப்புறம் 10 previous yearsல any 2 previous years, அதுக்கப்புறம் 7 previous years. இதுதான் conditions. ஓகேவா? so first condition என்னமா? what is the first condition? you're a resident additional conditionsல resident for 2 previous years or more. Resident for 2 previous years or more in the last 10 previous years. Okay. And second condition என்ன? your stay in India for 730 days or more in எத்தனை previous yearல? very good, in the last 7 previous years. ஓகேவா? in the last 7 previous years. என்ன condition? first condition last 10 previous yearல any 2 previous year you are being a resident in India. And second condition, in the last 7 previous yearsல you have stayed in 730 days in India. இப்போ இதுல if any one condition is satisfied, if both conditions are satisfied. Okay va? if any one condition is satisfied and both conditions are satisfied. If any one condition is satisfied, then you will be considered as a resident but not ordinarily resident. Okay va? if both conditions are satisfied, you will be considered as a resident and ordinarily resident. நோட் எழுதிக்கோங்க. NOR அப்படின்னா not ordinarily resident and
OR-னா ordinarily resident. அடிஷனல் கண்டிஷனுக்கு நம்ம போகணும்னாலே ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன்ல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். சி இந்த ஆர் வந்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா மட்டும்தான் அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ணணும். பேசிக் கண்டிஷனே எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நீ நான் ரெசிடென்ட் தான். அடிஷனல் கண்டிஷன்ஸை செக்கே பண்ண தேவையில்லை. புரியுதா? ஓகே, எழுதியாச்சா? நோட். நெக்ஸ்ட் நோட். The term stay in India. நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம்? மேல ஸ்டே இன் இந்தியா, ஸ்டே இன் இந்தியான்னு எழுதியிருக்கோம். கரெக்டா? அப்ப ஸ்டே இன் இந்தியானா என்னன்னு சொல்றோம்? கிளியரா? The term stay in India includes the term stay in India includes the stay in the territorial waters. Another territorial waters of India. சொல்றேன். ஓகேவா? டெரிட்டரியல் வாட்டர்ஸ்னா என்னன்னா, சி வி ஹேவ் இந்தியாவா, கரெக்டா? அசியூம் இட் இஸ் இந்தியா. இது ரொம்ப பேடா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இஃப் திஸ் இஸ் இந்தியா, சி வி ஹேவ் வாட்டர் சரௌண்டிங் ஹியர். கரெக்டா? இது சுத்தி வாட்டர் தான் இருக்கும். ஆமாவா இல்லையாடா? we have water surrounded here. இப்போ from the coastal line, எங்கிருந்து? coastal lineல இருந்து 12 nautical miles, எவ்வளோ? 12 nautical miles is considered as a territorial water of India. இந்த சர்க்கிள்குள்ள இருக்கும். நம்ம இப்ப மீன் பிடிக்க போறவங்கலாம் அந்த பார்டர் லைனை தாண்டி போயிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான். இதை தாண்டி போயிட்டோன்னா அது மற்றவங்களோட பார்டர் லைன்ல போற மாதிரி. ஓகே, ஸோ வாட் இஸ் டெரிட்டரியல் வாட்டர்ஸ்? 12 nautical miles from coastal line of India. எழுதிக்கோங்க. டெரிட்டரியல் வாட்டர்ஸ்ன்றது இந்தியாவோட கோஸ்டல் லைன்ல இருந்து 12 nautical miles. ஓகேவா? அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன? ஸ்டே இன் இந்தியா அப்படின்னு சொல்றோம்னா, ஸ்டே இன் இந்தியானா இங்க வந்து உட்காந்து படுத்து தூங்குறது இஸ் ஸ்டே இன் இந்தியாவா? இல்ல நான் இங்க வந்துட்டேன், இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறேன், தட் இஸ் ஆல்சோ கேன் பி இன்க்ளூடடா? சம்டே அங்கிருந்து வெளியில இருந்து நான் இந்தியாக்குள்ள வந்திருப்பேன், ஒன் டே இங்க இருந்து நான் கிளம்பி வெளியே போறேன். டேட் ஆஃப் அரைவல், டேட் ஆஃப் டிபார்ச்சரும் நான் கன்சிடர் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். புரியுதா என் கேள்வி? ஸ்டே இன் இந்தியா இஸ் 182 டேஸ்னு சொல்றோம்ல, அந்த 182 டேஸ் கம்ப்யூட்டேஷனுக்கு இங்க இந்தியாக்குள்ள வரல டேட் ஆஃப் அரைவல், இங்க இருந்து கிளம்புறல டேட் ஆஃப் டிபார்ச்சர், தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடடா? எஸ், நோ? எஸ், இட் இஸ் இன்க்ளூடட். ஓகே, எழுதிக்கோங்க. both date of departure and date of arrival, date of departure and date of arrival are considered to be in India. Are considered to be in India.
okay, and period of stay கண்டினியூஸா இருக்கணுமா தேவையில்லையா? ம் கண்டினியூஸா இருக்கணுமா கூடாதான்னு கேட்குறேன். தேவையில்ல. need not be continuous. ஓகேவா? ஓகே, ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க சீக்கிரம். ஆ இங்க இருந்து எழுதியாச்சா? இங்க எழுதியாச்சா? நோட் மட்டும் எழுதிக்கிறியா? மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். பத்துச்சா? மா what is the additional condition and what is the basic condition? First basic condition எதுக்கு நம்ம பார்க்கணும்? நீ ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு செக் பண்ணும் அப்படின்னாலே பேசிக் கண்டிஷன்ல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுது, யூ வில் பி கன்சிடர்ட் as a ரெசிடென்ட். ரெண்டுல எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, தென் யூ வில் பி கன்சிடர்ட் as a நான் ரெசிடென்ட். கரெக்டா? இப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, தென் யூ வில் பி கன்சிடர்ட் as a ரெசிடென்ட். இப்போ நீ ஆர்டினரிலி ரெசிடென்ட்டா இல்ல நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டான்னு பார்க்கணும்னா என்ன பார்க்கணும்? அடிஷனல் கண்டிஷன்ஸை பார்க்கணும். ஓகேவா? அடிஷனல் கண்டிஷன்ஸ்ல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, தென் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ரெண்டுல ஒன்னே ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த பேசிக் கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, இன் ஃபார் எனி ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர், ஃபார் த எந்த இயருக்கு அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்றோமோ அந்த ப்ரீவியஸ் இயர்ல ஸ்டே இன் இந்தியா ஷுட் பி ஃபார் 182 days or more, or stay in India is for 60 days or more in the current previous year, and last 4 previous year check பண்ணும்போது எத்தனை நாள் இருந்திருக்கணும்?
365 days இருந்திருக்காரு. இது ரெண்டுல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா he will be considered as a resident. இது ரெண்டுல எதுவுமே கன்சிடர் பண்ணல அப்படின்னா நான் ரெசிடென்ட். இப்போ இதுல டிக் ஆயிடுச்சு ஏதோ ஒன்று. தென் we have to look for the additional condition. கரெக்டா? என்ன additional condition நம்பர் 1? past 10 yearsல any 2 previous yearsல any 2 previous years or more. கரெக்டா? any 2 previous years or moreல என்னவா இருக்காரு? ரெசிடென்ட்ன்ற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காரு. ஓகே. அண்ட் லாஸ்ட் 7 previous yearsல 730 days 7 ஓகேவா? 7 years and 730 days என்னவா இருக்கணும்? இங்க ஸ்டே இன் இந்தியால இருந்திருக்கணும் ஃபார் இந்த லாஸ்ட் 7. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் அ ரெசிடென்ட் அண்ட் ஓஆர் ஆர்டினரி ரெசிடென்ட். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னா தென் யூ ஆர் அ not ordinary resident. இது in general is applicable for every individual and HUF. கரெக்டா? இப்போ நான் இங்க இருந்து சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ என் ஃபேமிலி வெளியில இருக்காங்க, இல்ல நான் வெளியில இருக்கேன், என் ஃபேமிலி இந்தியால இருக்காங்க. இது மாதிரி பர்சனுக்கு இது அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ ஐ எம் லீவிங் இந்தியா எதனாலனா ஐ எம் பீயிங் அ க்ரூ மெம்பர் ஆஃப் அ ஷிப். நான் ஒரு கேப்டனாவோ இல்ல ஏதோ ஒரு க்ரூ மெம்பரா இருக்க ஷிப்ல. இல்ல நான் இந்தியா விட்டு வெளியே போனதுக்கான ரீசன் இஸ் ஃபார் மை எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ். ஓகேவா? இவங்களுக்கு இந்த கண்டிஷன் இல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று பிளஸ் அடிஷனல் கண்டிஷன் அதெல்லாம் இல்ல. யார் யாருக்கு ஸ்பெஷல் கேசஸ்? யார் யாருக்கு? ஐ எம் லீவிங் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இல்ல ஐ எம் லீவிங் இந்தியா as a crew member of a ship. கிளியரா? ஓகே. now I am a person residing outside India. எங்க இருக்கேன்? outside India. ஆனா இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்தியால இருந்து எனக்கு இன்கமும் வருது. I am having income from India. என்னென்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் I am residing outside India. நான் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். I am visiting India during the previous year and I have a income from India. Okay, and that income is less than 15 lakhs or if that income is more than 15 lakhs. இப்போ இவங்க மூணு பேருக்கு கண்டிஷன் நம்பர் யாரு? 1 I am leaving India for employment or as a crew member. This is condition number 1, special condition. இப்போ second condition I am residing outside India but visiting India. I have an income in India. That income is less than 15 lakhs. Condition number 2. Condition number 3 I am residing outside India, visiting India. I have income from India and that income is more than 15 lakhs. இவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்றது இஸ் தனி சினாரியோஸ். இந்த பேசிக் பிளஸ் அடிஷனல் இந்த 4 பேரையும் வச்சு டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. கிளியர்? கிளியர்? இன் ஜெனரல் ஃபார் இண்டிவிஜுவல் ஆர் HUF பேசிக் பிளஸ் அடிஷனல் பார்க்கணும். பட் இன் திஸ் ஸ்பெஷல் கேசஸ் பேசிக் அண்ட் அடிஷனல் ஓரம் வச்சுட்டு இவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே? ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன் ஸ்பெஷல் கேசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா ஓகே. இஃப் நம்ம வெளியே போறதுக்கான ரீசன் என்னடா? employment or I am being a crew member in a ship. கரெக்டா? now Indian citizen
யாரா இருக்கணும் நானு இந்த ஸ்பெஷல் கேசஸ்குள்ள வரணும்னா ஐ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அங்க மேல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், நீ ரெசிடென்டா ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா யூ கேன் பி அ ஃபாரினர் ஆல்சோ. பட் இந்த ஸ்பெஷல் கேசஸ்குள்ள வரதுக்கு ஐ ஷுட் பி ஒன்லி அ இந்தியன் சிட்டிசன். ஓகே, இந்தியன் சிட்டிசன் leaving India, Indian citizen leaving India as a என்ன மெம்பரா, crew member in a ship or for the purpose of employment. சரியா? And second case, if I am being an Indian citizen, யாரு? Indian citizen or person of Indian origin. என்னது? நான் ஒன்னா சிட்டிசனா இருக்கணும், இல்லனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இருக்கணும். அந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யாருன்னு பார்க்கலாம். நவ் ஐ ஹாவ் டு பி a இந்தியன் சிட்டிசன் ஆர் a பர்சன் ஆஃப் இந்தியா who is residing outside India. ஆமாவா? is residing outside India and visiting India. வெளியில இருக்கேன் and I am visiting India during a previous year. ஆமாவா? and என்ன முக்கியமா இருக்கணும், கலர் ஓகேவா? லைட்டா இருக்கா? and having income from India. ஓகேவா? எவ்வளவு வரைக்கும்? up to 15 lakhs. okay, in the previous year. okay, in the current previous year. இப்படி இருக்கு அப்படின்னா see what condition I have to check, what condition I have to checkனா basic conditionsல first condition மட்டும் நீ பார்த்தா போதும். basic conditionல first condition என்ன? அது satisfy பண்ற அப்படின்னா you are a resident. அது satisfy பண்ணலனா டாடா பை பை, you are a non resident. okay, ஓகேவா? mandatory to stay in India, mandatory, it is mandatory to have a stay in India for எவ்வளவுக்குப்பா? for a 182 days or more. இந்த என்ன ப்ரீவியஸ் இயர்ல, எந்த ப்ரீவியஸ் இயர்ல அவனோட ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்றோமோ அந்த கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல. கிளியரா? மற்ற எந்த கண்டிஷனுமே பார்க்க தேவையில்லை. திஸ் இஸ் த ஒன்லி கண்டிஷன் யூ ஷுட் satisfy. okay, you can ignore basic condition number 2. கிளியரா? இது மட்டும் நீ பாரு. okay, if it is satisfied you are a resident, if it is not satisfied non resident. அவ்வளவுதான், டாடா பை. okay, இப்போ இன்னொரு சினாரியோ யார் ஸ்பெஷல் கேசஸ்ல யார் வருவா? you are being a Indian citizen. ஆமாவாடா? you are being a number 2. no, you are being a Indian citizen or person of Indian origin. correcta? and you are residing India, residing outside India and visiting India during the previous year, during the current previous year, and you have a income from India. correcta? you have a Indian sourced income. எவ்வளவுக்கு? it is more than 15 lakhs in the current previous year. then நான் தான் சொல்லணுமா? then இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோமா, அங்க நீ செகண்ட் கண்டிஷன் மட்டும் பாரு. இங்க
basic condition la second condition. What is the basic condition la second condition? 60 days plus 365 days. கரெக்டா? இந்த 60 டேஸ்க்கு பதிலா 182 120 டேஸ் போட்டுக்கோ. எவ்வளோ? 120 டேஸ். இப்போ பேசிக் கண்டிஷன் நம்பர் 2. ஒன்லி பேசிக் கண்டிஷன் நம்பர் 2. ஓகேவா? என்னது? 60 days or more in a current previous year. கரெக்டா? In the current previous year plus 365 days or more in எத்தனை preceding years? 4 in the last 4 previous years. கரெக்டா? எஸ் நோவா? இந்த கண்டிஷன் மட்டும் பாரு. ஆனா இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணு? இந்த 60 டேஸ்க்கு பதிலா அடிச்சிட்டு 120 டேஸ் எழுதிக்கோ. If that condition is satisfied, then you are a resident. If it is not satisfied, then you will be a non-resident. Clear? Clear? எழுதிக்கோங்க. Make it fast. Make it fast. Make it fast. Pass. எழுதிச்சடா? ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்.
கிளியரா? காபிடா எவ்ரிவன்? சைட்லேயே காபிடா. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும்? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்னன்னு பார்க்கணும். அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கு வாட் இஸ் த டேட்னு பார்க்கணும். ஓகேவா? எழுதிக்கோங்க. நோட் நோட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். Person of Indian origin. A person is said to be a person is said to be a person of Indian origin if he or ஒன்னா அவரு இல்ல either his parents இல்லாட்டிக்கு அவரோட grandparents or his grandparents or born in an or born in undivided India. என்னவா இருக்கணும்? undivided India. ஓகே. இப்போ கமலா ஹாரிஸ் அவங்க வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா? யார் அது? பிரசிடென்ட் கேண்டிடேட். ஆமாவா? ஸோ அவங்க she is said to be a person of Indian origin. எப்படி? they were born in an India. சரியா? அவங்க grandparents are born in India. இப்போ to கமலா ஹாரிஸோட இன்கம் இஸ் மோர் தென் 15 lakhs இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? 15 lakhsக்கு மேல இருக்கும். பட் அவங்க இங்க ரெசிடென்ட்டா இல்லையான்னு நம்ம அவங்களோட குளோபல் இன்கம் ஷுட் பி டாக்ஸ்ட் இன் இந்தியானா அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்டா? இப்போ அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இன் ப்ரீவியஸ் இயர், இந்த இயருக்கு இங்க 182 days ஆர் மோர் வந்திருக்காங்களா? இல்ல, வந்திருக்க மாட்டாங்க. அப்போ she is not a resident. இப்போ இந்த லாஸ்ட் 4 previous yearsல 365 days வந்திருக்காங்களான்னு பாரு. ஓகே. அண்ட் நீ வேற என்ன கண்டிஷன் பார்க்கணும் கமலா ஹாரிஸ்க்கு பார்க்கும்போது? அவங்களுக்கான இந்தியன் இன்கம் இஸ் மோர் தேன் 15 lakhsனு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்க எந்த ப்ரொவிஷன் பார்க்கணும்? டேய், இப்போ நீ ஒரு ஆடிட்டரை நினைச்சு நீ ஒரு திங்க் பண்ணுண்டா. கமலா ஹாரிஸ் மேடம் வந்து உன்னோட கிளைண்ட்னு நினைச்சு சொல்லணும். சொல்லு. இப்பதானே எழுதணும். her Indian income is more than 15 lakhs in the current previous year and she is a person of Indian origin. Yes or no? And she is residing outside India வா? வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா? she is visiting India வா? அவங்க income is more than 15 lakhs. அப்போ in a previous year 182 days இருந்திருக்காங்களான்னு பாரு. as well as in our last 4 previous yearல 365 days அவங்க satisfy பண்ணிட்டாங்க அப்படின்னா then she will be considered as a resident of India and her global income will be taxable in India. புரிஞ்சதோ? understood or not understood? okay, next note. In case of Indian citizen being a crew member, in case of an Indian citizen being a crew member, இப்போ க்ரூ மெம்பர் இந்த ஷிப்பா வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேல 182 டேஸ் கால்குலேஷனுக்கு, 60 டேஸ் கால்குலேஷனுக்கு, 730 டேஸ் கால்குலேஷனுக்கு டேட் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் டேட் ஆஃப் அரைவல் எடுத்துக்கணும்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ இந்த இந்தியன் ஷிப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? 182 டேஸ் தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபார் அன் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபார் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்? 182 டேஸ். ஒன்லி ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன். அப்படி இருக்கும்போது எந்தெந்த டேட்ஸை அவங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும்னா, வாட் எவர் அவங்களோட ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஒன்று அவங்க சைன் பண்ணுவாங்க. அதில் எந்த டேட் ஃப்ரம் டேட் எங்கே போட்டிருக்காங்க, சைனிங் ஆஃப் டேட்
to date எவ்வளவு போட்டிருக்காங்க, that dates will be considered. Clear? Okay va? In case of Indian citizen being a crew member of a foreign bound ship, where the destination of voyage is outside India, where the destination of voyage is outside India, then the period of stay in India, then the period of stay in India, இந்தியால எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணாருன்னு 182 days calculate பண்ணுவோமா, that shall not include the following: include from the date entered in CDC, which means continuous discharge certificate, to the date of signing off of CDC by that individual. Clear? Okay, so in case of a crew member, date of residence in India ன்றதை இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. The date mentioned in CDC till the date he is signing off. அந்த டேட் though he is in India, இந்த அன்னைக்கு இன்னையில இருந்து அவர் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ல அவர் he is included as a crew memberனு ஒரு டேட் மென்ஷன் பண்ணிருக்காரு, அந்த அன்னைக்கு அவர் இந்தியாவில் இருக்காரு. Can that date be included for 182 days? No. Whatever அந்த சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ that date should not be included for the purpose of that 182 days. ஓகேவா? கிளியரா? இப்போ என்ன பார்த்துட்டோம்? In case of individual or HUF, what is residential status னு பார்த்துட்டோம். கரெக்டா? R முடிச்சிட்டோம் and OR NOR முடிச்சிட்டோம். இந்த OR NOR எப்போ determine பண்ணுவோம்? additional condition satisfy பண்றாங்க. If any one condition is satisfied, then he is a NOR. If both the additional conditions are satisfied, then he is a OR. Correct? If any of the basic condition is not satisfied, then he is a non-resident. Clear? Any one is satisfied as well as both is satisfied. Any one is satisfied nale resident. Both is satisfied na ordinary resident. Any one of the additional condition is satisfied na not ordinary resident. If both the basic conditions are not satisfied na non-resident. Clear? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? Deemed residents யாருன்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? Deemed residents. Deemed residents யாருன்னா, you guys are being a Indian citizens. ஓகேவா? நீ இங்க வந்துட்டு போற, அதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணும்போது உன் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? யூ கைஸ் ஆர் பீயிங் an இந்தியன் சிட்டிசன். இப்போ இந்த ட்ரீ நம்ம பார்த்தோம்ல, நீ எங்கேயும் வரல, பட் யுவர் இன்கம் இஸ் மோர் தேன் எவ்வளோ? டோட்டல் இன்கம் இஸ் மோர் தேன் 15 lakhs ஃப்ரம் இந்தியா. எங்கிருந்து? அதர் தேன் ஃபாரின் இன்கம்,
your income from India is எவ்வளோ more than 15 lakhs இருக்கு, but your income is not taxable in outside India. அதாவதுடா you guys are being a Indian citizen. இப்போ நம்ம இந்த மேல பார்த்தோம்ல அந்த ட்ரீலலாம் நீ எங்கேயுமே ஃபால் ஆகல. உன் இன்கம், even though this income from India is more than 15 lakhs, இந்த இன்கம் நீ வெளியே தான் டாக்ஸபிளா வருதுன்னு வச்சுக்கோ. நீ இங்க ரெசிடென்டா இருந்தாதான் your income will be taxed in India, global income. இதுல நீ ஃபாலே ஆகல, நான் ரெசிடென்ட் தான். கிளியரா? நீ என்னவா இருக்க? நான் ரெசிடென்ட்டா வந்துட்ட. அப்போ உன் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் தட் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. யோர் குளோபல் இன்கம் வில் பி டாக்ஸபிள் இன் தட் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. நீ ரெசிடென்ட்டா இருந்தாதான் உன் குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. இதுல ஃபால் ஆகலைன்னா யோர் குளோபல் இன்கம் வில் பி டாக்ஸபிள் இன் தட் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. ஆனா அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியில என்ன சொல்லிட்டானா, யோர் இன்கம் ஃப்ரம் இந்தியா இஸ் எக்ஸம்டட்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? எக்ஸம்ஷன் கொடுத்துட்டான் உனக்கு. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அப்படிலாம் தூக்கிட்டு போயிட முடியாது. அவன் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டானா நீ இங்க வந்து கட்டு. இட் இஸ் யுவர் டீம்டு இன்கம் ஃப்ரம் இந்தியா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேவா? அண்ட் இங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தோம்ல, இங்க நோட் எழுதிக்கோங்க இம்பார்ட்டன்ட்லி. அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இங்க மெட்டீரியலே இல்லை. ஓகேவா? அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் கேன் பி இக்னோர்ட். சரியா? இப்போ யார் பார்க்க போறோம்? டீம்டு ரெசிடென்ட். டீம்டு ரெசிடென்ட்னால கீழே என்னதான் எழுதணும்? he will be a resident and not ordinary resident. NOR தான் இருப்பாரு. கிளியரா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் அ இந்தியன் சிட்டிசன், அவர் என்னவா தான் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்க வேண்டும். and having a total income other than the foreign income. Other than the foreign source of income, having a total income other than the foreign sourced income greater than 15 lakhs. எவ்வளோ? greater than 15 lakhs. ஓகேவா? is greater than 15 lakhs in the current previous year, then he will be considered as a deemed resident. என்னவா? deemed resident. he will be considered as a deemed resident in India. If he is not liable to tax in any country or territory for a reason of his domicile or residence or for any other similar criteria.
Clear? Note. A deemed resident is always a deemed resident is always a யாரா இருப்பாரு? Not ordinary resident. Is always a resident and not ordinary resident person. Only Indian citizens can be deemed residents. Can be deemed residents. Okay va? And liable to tax means it includes a person. It includes a person who has subsequently been exempted from such liability under the law of that country. ஓகேவா? அவ்வளோதான்டா. இதோட இண்டிவிஜுவலுக்கு முடிஞ்சு அடுத்து ஹெச்எஃப்க்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்எஃப். ஓகேவா? எழுதிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இருக்கிறதுலே பெருசு இந்த 182 டேஸு 60 டேஸு இதெல்லாம் மட்டும்தான். மற்றது எல்லாமே இதில் பின்னாடி வர்றது எல்லாமே குட்டி குட்டி தான், விஷயமே இல்லை. ஓகே, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹெச்எஃப். மா ஹெச்எஃப்னா என்ன? ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கரெக்டா? அதில் ஹெட் யாரு? ஹெட் இஸ் கால்ட் அஸ் கர்த்தா ஆஃப் த ஃபேமிலி, கரெக்டா? அப்போ ஒரு ஹெச்எஃப்ஓட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணுனா யாரை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்றது? கர்த்தாவை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணணும், கரெக்டா? இப்போ பிரைமரிலி ஒரு ஹெச்எஃப் இருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இன்சைட் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா, அதை பேஸ் பண்ணி தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்ல, ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டான்னு பார்க்கறதுக்கு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ரெசிடென்டா நான் ரெசிடென்டான்னு டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ ரெசிடென்ட் டிட்டர்மைன் பண்றோம்னு வச்சுக்கோ, தென் ஓஆர்ஆ என்ஓஆர்ஆன்னு டிட்டர்மைன் பண்றதுக்கு யாரை பார்க்கணும்னா கர்த்தாவா பார்க்கணும். ஓகேவா? அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது கர்த்தாவான்னு பார்க்கணும். கிளியரா? அப்ப எழுதிக்கோங்க. இஃப் த கண்ட்ரோல் if control and management of his affairs is wholly inside India, wholly or partly in India தான், இல்லாட்டிக்கு wholly outside India. If it is wholly or partly inside India அப்படின்னா
then that HUF will be given a status of resident. If it is outside India, then that HUF will be a non-resident. ஓகேவா? இப்போ HF என்னவாயிட்டாரு? HF என்ன ஆயிட்டாரு? HF is given a status of resident. கரெக்டா? இப்போ அடிஷனல் கண்டிஷன்ஸை யாரை வச்சு பார்க்கணும்? கர்த்தா. நம்ம கர்த்தாவை எடுத்துக்கோ. அவரு satisfies both condition. both என்ன கண்டிஷனு? அடிஷனல் கண்டிஷனு. ஆமாவா? அடிஷனல் கண்டிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் கண்டிஷனு in the last 10 previous year any 2 previous years or more ல ரெசிடென்ட்டா இருக்காரு, or last 7 years ல 730 days or more in stay in India இருக்கு. கரெக்டா? if karta satisfies both the condition, then he will be considered as a resident and ordinary resident. If karta satisfied only one any of the basic condition, sorry, in only one additional condition satisfied, only one additional condition, then he is a resident and not ordinary resident. Okay va? ஓகேவா? ஹெச்எஃப்க்கு ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்றது எதை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணுறோம்? அவங்களோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கறது பொறுத்து தான். கரெக்டா? நோட் எழுதிக்கோங்க. நோட். control and management means the actual control and management. The actual control and the management are not merely the rights to control and manage, not merely having the only the rights to control and manage. Clear? Is or no? Okay, so in case of HUF, on what basis the residential status will be determined? On the basis of the control and management. If the control and management is wholly or partly in India, then it is a resident. If it is wholly outside India, non-resident. இப்போ ரெசிடென்ட் கன்சிடர் பண்ணிட்டோம். ஓஆரா என்ஓஆர்னு டிட்டர்மின் பண்ண யாரை பார்க்கணும்? கர்த்தாவை பார்க்கணும். கர்த்தா சாட்டிஸ்ஃபைஸ் போத் தி கண்டிஷன். ஓஆர் என்ஆர்ஓஆர் கரெக்டா? எனி ஒன் அடிஷனல் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். கிளியரா? கிளியரா? இப்போ இண்டிவிஜுவல் முடிஞ்சிச்சு, ஹெச்எஃப் முடிஞ்சிச்சு. யாருக்கு பார்க்கணும்? ஃபர்ம் அண்ட் கம்பெனி. ஃபர்ம், எல்எல்பி அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு பார்க்கணும். கரெக்டா? அது ட்ரீ தான்டா, இதே மாதிரி தான், குட்டி தான். ஓகேவா? அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள் இல்லை இன்கேஸ் ஆஃப் ஃபர்ம் அண்ட் கம்பெனிஸ்க்குலாம்? ஓஆர் என்ஓஆர் என்ற ஸ்டேட்டஸ்லாம் இல்லவே இல்லை. ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான், என்னது? ரெசிடென்ட் இல்லாட்டிக்கு ஆர்டினரி. ஒன்னா இரு, இல்லைன்னா வெளியே போ. அதுதான். கரெக்டா? எழுதிக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன் கேஸ் ஆஃப் residential status in case of யாருக்கு? firm or an LLP or AOP, BOI and local authority or artificial juridical persons. இவங்க எல்லாருக்குமே
ஓகேவா? ஓகேவா? நவ் இன் திஸ் கேஸ் இப்போ ஹெச்எஃப்க்கு பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணோம்? கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபர்முக்கு எல்எல்பிக்கெல்லாம் சேம் கண்ட்ரோல் அண்ட் இதேதான். ஓகே, பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல். இங்க என்ன எழுதியிருக்கோம்? இஃப் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இஸ் அஃபயர்ஸ் இஸ், அதே மாதிரி ரெண்டு ட்ரீ. இஃப் control and management of its affairs is எங்க in India or wholly or partly in India, partly inside India na என்ன or wholly outside India na என்ன? ஓகேவா? If it is wholly or partly inside India means then it is a resident. The firm is considered to be a resident. Otherwise, it is a non-resident. Okay, va? And the important note is that கர்த்தாவ ஹெச்எஃப்ல பார்த்தோம். ஹெச்எஃப்ல கர்த்தா எங்க இருக்காரு, அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறாரான்னு பார்க்க கர்த்தாவை பார்த்தோம். இப்போ ஃபர்ம்ல யார் இருப்பா? பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்க்கணுமா பார்க்க கூடாதா? தேவையில்லை, பார்க்க கூடாது. ஒன்லி கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து மட்டும்தான் ஒரு ஃபர்முக்கு இல்லை ஏஓபி பிஓஐக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோமே தவிர உள்ள இருக்க மெம்பர்ஸ், பிகாஸ் inside the partners will be going and coming. யாரை பேஸ் பண்ணி நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்க? Yes or no? So the residential status of members or partners is totally immaterial. Okay, எழுதிக்கோங்க note. The residential status of partners, the residential status of partners or the members is immaterial. Is immaterial while determining the residential status. என்னங்கண்ணா? அது வந்து நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல படிப்பீங்க, யாருக்கு எது எடுத்துக்கணும் அப்படின்னு. ஓகேவா? மோஸ்ட்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருக்குன்னு பாரு. சோர்ஸ் ஆஃப் இன்கம் இங்க இருக்குன்னா இங்க தான் டாக்ஸபிள். இல்லை உங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இங்க இருக்குன்னா இங்க தான் டாக்ஸபிள். இப்போ நீ இந்த அமேசான் மாதிரி, அமேசானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கேயோ இருக்கு, பட் அவனுக்கு பிஸ்னஸ் இங்கேயும் நடக்குது. இன்கம் இஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஈக்குவலைசேஷன் லிவேன்னு ஒன்று இருக்கும். That you will study in final stage. Okay va? Okay vada? Illiyacha? So for an firm or an LLP, residential status is based on control and management. Control and management பண்றவன் இந்தியாக்குள்ள இருக்கானா? firm நடக்கிறது பேஸ் கண்ட்ரோல் பண்றதும் மேனேஜ்மெண்ட்டும் இந்தியால இருந்து நடக்குதா? அந்த பீப்புள் எல்லாரும் இங்க இருக்காங்களா? then it is a resident. இல்ல வெளியில இருந்து தான் எவனோ ஒருத்தன் வெளியில இருக்கான், அவன் தான் இந்த ஃபர்மையும் இந்த ஏஓபி பிஓ எல்லாம் ஆட்டு வச்சிட்டு இருக்கான் அப்படின்னா then it is a non resident. கிளியரா? இதே மாதிரி தான் கம்பெனிஸ்க்கும். கம்பெனிஸ்க்கான கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்தியாவில் இருக்கு. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இங்க இருக்கவனுங்க, then it is a resident. If it is outside India then it is a non resident. ஓகேவா? அதே மாதிரி தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் கம்பெனி. நெக்ஸ்ட் residential status of company. இங்க in case of company நீ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், நீ என்னன்னு சொல்லணும்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ஒன்லி ஃபார் ஹெச்எஃப் அண்ட் அ ஃபர்ம் நீங்க என்ன சொல்லணும்? கண்ட்ரோல் அண்ட் management சொல்லணும். in case of company you have to look over the place of effective management. என்னது? place of effective management.
ஓகேவா? வாட் இஸ் மீன் பை பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்? The place where the place where key management the place where key management and commercial decisions na enna business decisions correct ah where the key management and commercial decisions that are necessary for the conduct of business of an entity that are necessary for the conduct of business of an entity as a whole or in a substances made. It is called as place of effective management. Okay va? You are being a company. நீ இருக்கிறது இந்தியன் கம்பெனி. Who is called as an Indian company? மாட்டிட்டீங்க. ம் ம் registered place in India and registered under Companies Act 2013 இல்ல previous act whether an domestic company is an Indian company. நான் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் கேட்கல. வாசுகி நீ அப்படிலாம் முழிச்சிட்டு இருக்காத, சொல்லு. இந்தியன் கம்பெனி தான். கேன் a domestic company be a foreign company? இந்தியன் கம்பெனினா என்ன, டொமஸ்டிக் கம்பெனினா என்ன, ஃபாரின் கம்பெனினா என்ன? Can a foreign company be a domestic company? ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனினா என்ன, டொமஸ்டிக் கம்பெனினா என்ன, ஃபாரின் கம்பெனினா என்ன, நாளைக்கு படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். சரியா? சொல்லணும். சொன்ன வாட்டிக்கு தான் நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிப்போம். சரியா? A company being an Indian company if it is a other than Indian company. Okay va? If it is a Indian company, okay va, then it will always be என்னதா ஸ்டேட்டஸ் இருக்கும், ரெசிடென்ட் என்ற ஸ்டேட்டஸ் அந்த கம்பெனிக்கு. If that company is an other than Indian company, நீ யாரை பார்க்கணும், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னா தென் யூ வில் பி கிவன் அஸ் என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், சிங்கிள்ன்ற ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், என்னடா, யூ ஆர் பீயிங் அ அதர் தேன் இந்தியன் கம்பெனி. சரியா? பட் யுவர் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன் இந்தியா. என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், ரெசிடென்ட், ஆர்டினரி, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா, என்ஓஆர், ஆர்ஓ, சி ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர் யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். கம்பெனிக்கு எங்க கொடுக்க முடியும், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒன்லி ரெசிடென்ட் தான், இல்லாட்டிக்கு அவ்வளவுதான். என்ன இதுல கஷ்டம், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் இன் இந்தியானா என்ன ஸ்டேட்டஸ், ஒரே ஒரு ஸ்டேட்டஸ், கிளம்பிடு நீ நாட் ரெசிடென்ட். ஓகேவா? ஓகேவா? ஸோ பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம், வேர் த கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன். இது இந்தியாக்குள்ள இருந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்களா, கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன்ஸ்னா என்னென்ன, இது மாதிரி ஃபவுண்டேஷன்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க.
படிச்ச சாமி, நீ படிக்கலன்னு சொல்லு, புக்ல இருக்கே, சிலபஸ்ல தான் இருக்கே. நீ இந்தியன் கம்பெனியா இல்ல ஃபாரின் கம்பெனியான்னு சொல்றது பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், இந்த வார்த்தை அங்கேயே படிச்சிருக்கீங்க, எங்கன்னு சொல்லுங்க. வாட் இஸ் தட் கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்னா என்ன டெசிஷனு? இன்னைக்கு எம்ப்ளாயீஸ்க்கு டீ கொடுக்கலாமா இல்ல காஃபி கொடுக்கலாமா, போண்டா கொடுக்கலாமா பஜ்ஜி கொடுக்கலாமாவா? என்ன அந்த கீ மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ்னா என்ன டெசிஷன்ஸ்? No, that is cost management. It is not the key decisions. Dividend disclose பண்றதுடா, இந்த டிவிடெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்றது, ஷேரை ஸ்பிளிட் பண்றது, இது மாதிரிலாம் பண்றது தான் கீ டெசிஷன்ஸ், கமர்ஷியல் டெசிஷன்ஸ். இந்த டெசிஷன் எங்க இருந்து? நீ டிவிடெண்ட் இந்த வருஷம் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்றவன் எங்க இருந்து சொல்றான்னு நீ பாரு. இந்தியாக்குள்ள இருந்து தான் சொல்றானா, தென் இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன் இந்தியா. இது சொல்றவன் வெளியில இருந்து சொல்றானா, தென் யுவர் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் அவுட் சைட் இந்தியா, தென் யூ வில் பி கிவன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட். கிளியரா? ஓகேவா இல்லையா? ஸோ என்னெல்லாம் பார்த்துட்டோம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில்? இண்டிவிஜுவல் ஹெச்எஃப், ஃபர்ம் அண்ட் எல்எல்பி, ஏஓபி, பிஓஏ, அதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்று தான். யார் யாருக்கு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தை பார்க்கணும்? ஹெச்எஃப்க்கும் ஃபர்ம் எல்எல்பிஸ்க்கெல்லாம் பார்க்கணும். யாருக்கு பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும்? ஒன்லி ஃபார் த கம்பெனிஸ் பார்க்கணும். இந்தியன் கம்பெனினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, யூ ஆர் கிவன் அ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்ட். ஓகேவா? அதர் தென் இந்தியன் கம்பெனிஸ்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பாரு. நீ ஃபாரின் கம்பெனி, இப்போ எலான் மஸ்க்கு இங்க ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு வந்து இங்க பெங்களூர்லயோ இல்ல சென்னையிலயோ ஒரு கம்பெனி ஓபன் பண்ணிருக்காரு. அவரு இந்தியன் கம்பெனியா? நோ, ஹீ இஸ் அ ஃபாரின் கம்பெனி. அவரு டிவிடெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் எங்க உட்காந்து டிசைட் பண்றாருன்னு பாரு. அவர் அங்க இருந்து டிசைட் பண்றாருன்னா தட் ஸ்பேஸ் எக்ஸ் சென்னை வில் பி கிவன் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட். இல்ல இங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு 4 பேரை உட்கார வச்சிருப்பாரு இல்ல, அவங்க தான் டிவிடெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு டிசைட் பண்றாங்க அப்படின்னா தென் ஸ்பேஸ் எக்ஸ் வில் பி கிவன் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்ட். கிளியரா? கிளியரா? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அந்த பார்த்தோம்ல 182 டேஸ், அந்த பேசிக் கண்டிஷன் பிளஸ் அடிஷனல் கண்டிஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின் வரதும் அந்த ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தோம்ல, ஸ்பெஷல் கேசஸ் என்னென்ன? யார் யாரு க்ரூ மெம்பர் ஷிப்ல போறது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறது, நீங்க இந்தியன் சிட்டிசன் ஆனா ஜாலியா வெளியில இருக்கீங்க, வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, அண்ட் யுவர் இன்கம் இஸ் லெஸ் தென் இந்தியன் இன்கம், இந்தியன் சோர்ஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன் 15 lakhs அப்படின்னா என்ன கண்டிஷன் மட்டும் பார்த்தா போதும்? ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் 182 days ஆர் மோர் பார்த்தா போதும். இப்போ யூ கைஸ் ஆர் பீயிங் அ இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். கமலா ஹாரிஸ் மேடம் அவங்க ஷீ இஸ் அ person of Indian origin residing outside India, visiting India and having an income from India, Indian sourced income greater than 15 lakhs. Then in the condition மட்டும் பார்த்தா போதும். ஒன்லி செகண்ட் பேசிக் கண்டிஷன். அந்த செகண்ட் பேசிக் கண்டிஷன்ல 60 அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும்? 120 days ஆர் மோர் போட்டுக்கணும். பிளஸ் அடிஷனலா அந்த 120 days மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனா பத்தாது, என்ன பண்ணணும்? லாஸ்ட் 4 previous yearsல 365 days சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கணும். கிளியரா? கிளியரா இல்லையா? ஓகே, இது ஸ்பெஷல் கேசஸ். க்ரூ மெம்பருக்கு எந்தெந்த டேவை கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் 182 days? சிடிசில ஃப்ரம் டேட் என்னன்னு போட்டிருக்காரு, அந்த டேட்ல இருந்து அவர் எப்ப சைன் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வராரு, ஷிப்பை விட்டுட்டு கையெழுத்து போட்டு வராருல, அந்த டேட் வரைக்கும் இருக்க டேட்டை ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ண கூடாது. கிளியரா? அண்ட் 182 டேஸோ இல்லை 60 டேஸோ இல்லை 730 டேஸ்க்கான கால்குலேஷன் அப்போ, டேஸ் கால்குலேஷன் அப்போ என்னென்ன டேஸை கன்சிடர் பண்ணிக்கலாம் இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்ஸ்? டேட் ஆஃப் டிபார்ச்சர் as well as டேட் ஆஃப் அரைவல். இங்க இருந்து கிளம்புற அன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு தான் போய் ஃபிளைட் ஏற போறோம், சரியா? அந்த அன்னைக்கும் நம்ம ஸ்டே இன் இந்தியாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல இன்னைக்கு தான் வந்து இறங்கியிருக்கேன், இறங்கின அன்னைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரெசிடென்ட் இன் இந்தியாவா கன்சிடர் பண்ணிக்கிறேன். கிளியரா? இசனோடா? ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஈஸி சாப்டர், பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் டீசன்ட் 4 கொஷின் கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ சாப்டர் டு பி கன்சிடர். நம்ம பேசிக் பார்த்த ரேட்ஸ் பார்த்தோம்ல, அது நீ கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். பிகாஸ் டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது எந்த கொஷின் நீ கம்ப்யூட் பண்ண சொன்னாலும் உன்னை
ஒன்னா இன்கம் கம்ப்யூட் பண்ண சொல்லுவான், இல்லைன்னா டாக்ஸ் லைபிலிட்டி தான் கம்ப்யூட் பண்ணும். டாக்ஸ் பேப்பரை அதை தவிர வேற என்னடா கேட்க போறான்? அப்போ அந்த சாப்டர் நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும், பின் பாயிண்டா படிச்சிருக்கணும், தரவா படிச்சிருக்கணும், வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கணும் அந்த சாப்டர்ல. ஆஸ் வெல் அஸ் திஸ் சாப்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதுல இன்னும் நம்மளுக்கு ஒரு பார்ட் பெண்டிங் இருக்கு. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சிட்டோம். திஸ் டாபிக் இஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். கரெக்டா? அப்போ ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ன்றப்போ இப்போ நீ வந்துட்டு போறத பத்தி படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இன்கம் இங்க இருந்து உனக்கு வருது, இல்ல நீ இங்க இருக்க, உனக்கு அங்க என்ன வாங்கி போட்ட? சுவிட்சர்லாண்டா ஒரு லேண்ட் வாங்கி போட்ட, இல்ல வீடு கட்டி விட்ட, அங்க இருந்து உனக்கு ஒரு இன்கம் வருது, ரெண்டோ இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற, அங்க இருந்து உனக்கு இங்க இன்கம் வருது. அது எப்போ எங்க டாக்ஸபிள் ஆகும்ன்றத நாளைக்கு பார்க்கலாம். கிளியரா? இப்ப நீ வந்துட்டு போறது படிச்சுட்டோம், நாளைக்கு உனக்கு வர இன்கம் எங்க யாருக்கு டாக்ஸபிள்ன்றது பார்க்கலாம். கிளியரா? இன்னைக்கு புரிஞ்சா? எனி டவுட்? ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டா. யூ கேன் எக்ஸ்பெக்ட் மினிமம் 4 to 6 மார்க் கொஷின். ஐசி ஹாப்பியாக ஃபீல் பண்ணானா 6 மார்க் கேட்பான், சேடாக ஃபீல் பண்ணானா உனக்கு 1 மார்க்லேயோ இல்லாட்டிக்கு கண்டிப்பாக ஆனால் உனக்கு இந்த சாப்டரில் கொஷின் இருக்கும். கிளியரா? அண்ட் சேலரி நம்ம படித்து முடிச்ச சாப்டர்லேயும் மினிமம் உனக்கு 5 மார்க்ஸ் கேட்பான். மினிமம் 5 மார்க்ஸ். உன்னை சுற்றி விடணும்னு நினச்சானா உனக்கு இப்போ எக்ஸாமில் கேட்ட மாதிரி பெர்குசைட்ஸை மட்டும் கேட்டு விட்டுட்டு 10 மார்க் கேட்டுருமா. ஓகேவா? சேலரி ஃபர்ஸ்ட் நம்ம பிஜிபிபிலேயே நம்ம ஆரம்பிச்சிருக்கலாம், பட் சேலரியில் ஆரம்பிச்சிருக்க ரீசன் இஸ் நிறைய ப்ரொவிஷன் அங்கே இருக்கு. அண்ட் தட் வில் பி கொஞ்சம் உனக்கு நச்சு நச்சுன்னு இருக்கும். இட் வில் டேக் டைம் ஃபார் யூ டு ஸ்டடி. எக்ஸாம் வரத்துக்குள்ள இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஓகே? சி வாட் ஐ டெல் யூ நோ, இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும்டா உனக்கு நீ படிச்சுட்டே இருந்தாதான் உனக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாட்டிக்கு நீ சொல்லி சொல்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாதான் ஞாபகம் இருக்கும். நீ இப்போ மே அட்டம்ப்ட் இல்லை இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம்னா இதை நீ பண்ணுவ, பட் உனக்கு யூ ஹாவ் அ எக்ஸாம் இன் செப்டம்பர். நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். இல்லை மேம் நான் படிக்கிறேன்னா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் ஐம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ப்ராக்டிக்கலா பேசுவேன்னா நீ படிக்க மாட்டேன். இந்த வாரம் தான் எக்ஸாம் டிடி கிளாஸ், அடுத்த வாரம் தானா நீ என்ன பண்ணுவ? அடுத்த வாரம் வரப்ப நமக்கு தான் தெரியுமே ப்ரொவிஷனுக்கு என்ன போட்டா ஞாபகம் வந்துடும், நீ வந்துடுவ கிளாஸ்க்கு. யூ ஒன்ட் கீப் ஆன் ரிவைசிங். பட் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும், டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணா, நீ லா கூட சம்வேர் யூ கேன் மேனேஜ். கீவேர்ட்ஸை எழுதிட்டு ஓன் வேர்ட்ஸில் நீ கொஸ்டினை கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ்லாம் நீ ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். பட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு 2 விஷயம் உனக்கு அடி வாங்கும். அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் லா ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் உனக்கு டிடி. நீ நம்பர்ஸ்லேயும் கரெக்டாக இருக்கணும், ப்ரொவிஷன்லேயும் கரெக்டாக இருக்கணும். புரியுதா? அப்போது உனக்கு அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தா அவங்க கொஷினில் உனக்கு ப்ரொவிஷனை கொடுக்காம வெறும் செக்ஷன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டானா உனக்கு என்னன்னே தெரியாது. செக்ஷன் ஞாபகம், செக்ஷன் இதுன்னு உனக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சாதான் அதில் இருக்க ப்ரொவிஷன் என்னன்னு தெரியும். ப்ரொவிஷன் தெரிஞ்சா கூட அதில் கேட்டிருக்க கொஷின்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இங்கே டைரக்ட் கொஷினே எதுவும் இருக்காது. உன்னை இப்படி இப்படி வந்து தான் தொட சொல்லுவான் டிடி பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும். மேபி ஜிஎஸ்டி பேப்பர் வந்து ஓரளவுக்கு டிடி அளவுக்கு இருக்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உன்னால் அப்ளை பண்ண முடியும். ஒரு 50 மார்க்ஸ்க்கு 30 மார்க்ஸ் சிம்பிள் அஸ் தட். 30-35 மார்க்ஸை நீ ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அந்த ஒரு 15 மார்க்ஸ்க்கு ரொம்ப ட்ரிக்கிலாம் இல்லை. நீ இப்படின்னு திங்க் பண்ணால் போதும் உனக்கு கிளிக் ஆயிரும். ஜிஎஸ்டி அப்படி தான் இருக்கும். பட் டிடியை பொறுத்த வரைக்கும் நீ இப்படி தான் வரணும். புரிஞ்சுதா? அண்ட் இது வந்து இட் இஸ் நாட், டிடி பேப்பர் இஸ் லைக் உனக்கு வச்சாலே 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு தான் உனக்கு சிலபஸ்ஸு. பட் அது உனக்கு 50 மார்க்ஸ்க்கு கேட்பானா நீ அந்த அளவுக்கு ரெடியாக இருந்தால் தான் நீ 50 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். உனக்கு இருக்கிற சிலபஸ் இஸ் ஃபார் 100 மார்க்ஸ் சிலபஸ். புரியுதா? இப்போ நடந்த ஒரு 8 கிளாஸ் 10 கிளாஸ்லயே எத்தனை ப்ரொவிஷன் படிச்சிட்டோம்? இதுவே உனக்கு 50 மார்க் கேட்கலாம். கரெக்டா? இன்னும் பிஜிபிபிலாம் இருக்கான், 6A டிடக்ஷன்லாம் இருக்கான். சரியா? அண்ட் நான் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வரதுக்கு முன்னாடிலாம் வெறும் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் ஒரே ஒரு ப்ரொவிஷனை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்துட்டோம். நீங்கள் இப்போ ரெண்டுமே படிக்கணும். டிஃபால்ட்டுக்கு என்ன, ஆப்ஷனலுக்கு என்ன, இங்கே இவனுக்கு எக்ஸம்ஷன் என்ன, அவனுக்கு என்னெல்லாம் இல்லை. ஸோ இட் இஸ் அ பேர்டன் ஆன் பேர்டன் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு 50 மார்க்குக்கு தான் கேட்குறான். அப்போ நீ அந்த 50 மார்க்ஸையும்
கரெக்டாக ஸ்கோர் பண்ணணும்னா நீ அதை வைஸாக இப்படி இப்படி அலைன் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும்னு படித்தா மட்டும்தான் முடியும். ஸோ வாட் ஐம் டெல்லிங்னா, இப்போ நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் கண்டிப்பாக உனக்கு ஒரு கொஷின் வரும். இஃப் நாட் உனக்கு 1 மார்க் கொஷின்லையாவது 4 மார்க்காவது கேட்பான், 2 மார்க்காவது கேட்பான். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம், சேலரி முடிச்சிட்டோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு சாப்டர் குட்டியே தவிர அதுலேயும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. புரிஞ்சுதா? ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை இன் ஜென்ரல் உனக்கு டோட்டல் இன்கம் கிளப்பிங் டோட்டல் இன்கம் காம்படிஷனில் தான் கேட்பான். எல்லாத்தையும் கசகசன்னு கொடுத்துருவான். இவ்வளோ வந்து என்னது ரெண்ட் எடுத்திருக்கான், இவ்வளோ வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கான், இவ்வளோ பிரின்சிபல் கட்டியிருக்கான், வாட் இஸ் டோட்டல் இன்கம்னு மற்ற இன்கம் கூடலாம் கிளப் பண்ணி போட சொல்லும் போது இது ஒரு குட்டி பாட்டு தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றது. பட் ஓவராலாக கன்சால்டேட் பண்ணும்போது அது உனக்கு சுற்றி விட்டுரும். ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்ம படிச்சுட்டே வந்துட்டோன்றப்போ இப்போ ஒவ்வொன்றும் டெஸ்ட் எழுதிட்டீங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க. பட் வென் எவர் யூ ஃபைன் டைம், ஒரு டைம் ப்ரொவிஷனை படி. நம்ம எழுதுனது தான், இதை தவிர நீ வேற எதுவும் படிக்க தேவையில்லை எக்ஸஸா. வாட் எவர் இஸ் தேர் இன் யோர் புக் ஐ ஹவ் கிவன் இன் யோர் நோட்ஸ், அதை நீ படி. டேக் யோர் ஃபோன், ரெக்கார்டர் இருக்குல்ல ஃபோனில், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஹெட்டிங் போட்டுக்கோ ரெக்கார்டரில். உனக்கு பிடிச்ச மாதிரி கதவை ஜன்னலை எல்லாத்தையும் சாத்தி விட்டுட்டு வித்தவுட் எனி நாய்ஸ், வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் 10 மினிட்ஸ் ஃபோனை வைப்ரேஷனில் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் ரெக்கார்டர் மட்டும் ஆன் பண்ணி என்ன ப்ரொவிஷனோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணு. உன்னோட லாங்குவேஜில் உன்னோட வாய்ஸில் உனக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன்ஸ், உனக்கு தெரிஞ்ச ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ஆக்சுவலி என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அது உன் லாங்குவேஜில் ரெக்கார்ட் பண்ணிக்கோ. வென் எவர் யூ ஃபைன் டைம். இப்போ நான் நாளைக்கு சடனாக சர்ப்ரைஸ் டெஸ்ட் சொல்கிறேன், இல்லை நாளைக்கு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா நீ உட்காந்து எல்லாத்தையும் ப்ரொவிஷன் ஓவர் நைட் படிக்க தேவையில்லை. அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை நீயே போட்டு உன் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணதுனால இட் இஸ் லைக் யூ டீச் யோர் செல்ஃப். கண்ணாடி முன்னாடி உட்காந்து நீயே உனக்கு டீச் பண்ணிக்கிற மாதிரி. புரிஞ்சுதா? தட் வில் பி மோர் எஃபெக்டிவ் தேன் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டீச் யூ ஆர் ஐ டீச் யூ. உன் வாய்ஸை நீயே கேட்கும் போது உன் பிரெயின் அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லும் போது நீ அது அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை மட்டும் நீ ஒரு 3 முறை கேட்டுட்டு வந்துட்டேன்னா போதும், நீ ப்ரொவிஷனே படிக்க தேவையில்ல, வந்து எழுதிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் எனக்கு சுத்தமாக தெரியல, சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு வந்து உட்காந்துட்டு போகிறத விட யூ வில் பி அட்டெண்டிங் ஒரு 50% ஆஃப் த கொஷின்ஸாவது அட்டம் பண்ணிட்டு போவேன். 0லேருந்து வந்து உட்காந்தேன்னா கூட. இப்படி தான் நீ சிலபஸ் கூடயும் டச்சில் இருக்க முடியும், ப்ரொவிஷன்ஸையும் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? அண்ட் திஸ் திங் வில் ஹெல்ப் யூ லைக் எனி திங் ஃபார் யுவர் எக்ஸாம். புரிஞ்சுதா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப் த கோர்ஸில் தான் இருக்கீங்க. செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்குள்ள இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டாக? பெருசாக உனக்கு ஒன்றும் ஃபீல்லாம் ஆகாது. ஓகே, அக்கௌண்ட்ஸ் ஈஸி, யூ கைஸ் வில் பி கம்ஃபர்டபுள் எனிவேஸ். கரெக்டாக? அக்கௌண்ட்ஸ் பாட்டுக்கு ஜாலியாக போகும். லாவும் கதை சொல்கிற மாதிரி சார் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். டிடி அதே மாதிரி தான், கதை மாதிரி தான். ஓ இதுனா இதுவா இவ்வளோதானா அப்படின்னு நீ கேட்டுட்டு போயிடுவேன். பட் மற்றது பின்னாடி வர காஸ்டிங்கு, ஐடிடி, ஆடிட்டு இதெல்லாமும் ப்ரொவிஷன் தான். புரிஞ்சுதா? ஆடிட்டும் ஸ்டாண்டர்ட்ஸ் தான், ரூல்ஸ் தான். ஸோ எல்லாமே இது இப்படி தான் நீ எல்லாம் சேர்த்து வச்சு நீ செப்டம்பருக்கு உட்காரும் போது நீ செப்டம்பர் எழுதவே ரெடியாக இருக்க மாட்டேன். நான் 27 ஜானில் எழுதிக்கொண்டு தான் நீ உட்காருவேன். ப்ராக்டிக்கலி சொல்கிறேன், இதுதான் நடக்கும். பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷனில் படித்த அளவுக்கு சிலபஸ்லாம் இன்டரில் கிடையாது. ஃபவுண்டேஷனில் படித்த மாதிரி 4 மடங்கு தான் இங்கே இன்டர் சிலபஸ்ஸு. அப்போது அதுக்கான அந்த பேக் அண்ட் டிக்கிங் ஒர்க்கு இப்போ இருந்தே நீ பண்ணுற, இப்போ இருக்க டைம்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணுறன்னா தான் குட் மார்க்ஸோட உன்னால் வெளியே வர முடியும் செப்டம்பர் அட்டம்ப்டில். இல்லைனா ஐம் டெல்லிங் யூ சத்தியமாக நான் சொல்கிறேன், நீ ஜான் அட்டம்ப்ட்டுக்கு தான் உன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்லையா? நீ போத் குரூப்ஸு கூட கிளாஸ் முடிச்சு வச்சிருவேன், ஆனால் நான் ஒரு குரூப் மட்டும் எழுதணும் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இருக்கிற டைம் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். இப்போ 1 நாள் 2 நாள் உங்களுக்கு லீவும் வருது, அந்த டைமெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். எனக்கு ஏன் கிளாஸ் வைக்கலன்னு கேட்கறது வேணாம். உங்களுக்கு இப்போ இருந்து கொடுக்குற டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலே, நான் வரேன், கிளாஸ் டெய்லியும் வரேன், படிக்கிறேன், போகிறேன், அதெல்லாம் சஃபிஷியன்ட்டே கிடையாது. நீ ஜஸ்ட் பிகாஸ் யூ அட்டெண்ட் த கிளாஸ் 100% எல்லா கிளாஸும் பார்த்துட்டீங்க, இங்கேயும் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு கிளாஸ் ரெக்கார்டிங்கும் பார்த்து முடிச்சிட்டீங்க, தட் டசன்ட் மீன் தட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். 40 கூட எடுக்க முடியாது. நான் சொல்கிறேன், 40 கூட எடுக்க முடியாது. நீங்கள் உட்காந்து படித்தாதான். நம்ம எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சேலரி ப்ரொவிஷன் வந்து ரிவைஸ் பண்ணோம் தான். பட் தென் வாட் ஹேப்பன்?
ஒரு என்னது 50 மார்க்ஸ் டெஸ்ட்ல 50% கூட நம்மளால அட்டைன் பண்ண முடியல. த ரீசன் இஸ் தட் உனக்கு என்னதான் ப்ரொவிஷன் தெரிஞ்சாலும் வித்தவுட் யூ ப்ராக்டிசிங் த கொஷின்ஸ் ப்ரொவிஷன் கைக்கு வரவே வராது. அண்ட் டிடியை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்றேன்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷினே இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இதுல இருந்து அவன் வந்து முடி போட்டுட்டே தான் வருவான். அந்த கொஷினை நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளாரையே உன் மைண்ட் டயர்ட் ஆயிடும். புரியுதா? ஸோ whenever you find time, do practice as well as ஒவ்வொரு சாப்டர் நம்ம முடிக்கும் போதே இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் படிச்சு வச்சிருங்க. இன்னைக்கு இப்போ நான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற எதுவும் இல்லை இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல. நாளை இந்த ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் தான். அப்போ இன்னைக்கே போயிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிரு. இன்னைக்கே நீ படிச்சு முடிச்சிட்டுன்னு அர்த்தம். இதுனா இவ்வளோதான், இதுனா இவ்வளோதான். நான் உனக்கு எழுதி கொடுத்ததே எல்லாமே ட்ரீ போட்டு தான் எழுதி கொடுத்துருக்கேன். அப்போ உனக்கு படிக்கிறது இன்னும் ஈஸி தான். நீ புக்கில் லைன் பை லைன் இதை உட்காந்து எடுத்து படிக்கிறதுக்கோ, நான் கொடுத்த நோட்ஸில் நீ ட்ரீயாக உட்காந்து படிக்கிறதுக்கோ வில் ஈஸிலி யோர் மைண்ட் வில் ஈஸிலி கிராஸ்ப் இட். புரியுது இல்லை? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் டூ ஸ்டடி வெல் அண்ட் யூட்டிலைஸ் த டைம் வென் எவர் யூ கெட் த டைம். இப்போ காலையில் இன்னைக்கு கிளாஸ் நம்மளுக்கு இங்கே ஷெடியூல் இருக்குன்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணும்போது இங்கே நீ வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பியோ அது வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்கணும். மதியம் தானே எக்ஸாமு, உட்காந்து நான் ஃபோன் பார்க்குறேன், இல்லை அதுக்குள்ளே ஒரு படம் பார்க்குறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன், இல்லை ஏதோ ஒன்று நான் என்கேஜ் பண்ணிக்கிறேன்னு இருந்தால் சரி வராது. தென் ஆனால் நீ அப்படி இருக்க அப்படின்னா நீ உனக்கே அஷூரன்ஸ் கொடுத்துக்கோ தட் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் செப்டம்பர் அட்டெம்ப்ட். யூ வில் பி வெரி வெல் கியர்ட் அப் ஃபார் ஜான் அட்டெம்ப்ட். சரியா? முடிச்சுக்கலாமாடா? கிளம்பலாமா? பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூடா.